வல்ஜன பாடும் பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனி யானை சகோ. திருச்சிற்றம்பலம். சக்கரவர்த்தி தவராச யோகி எனும் மிக்க திரு மூலனருள் மேவுநாள் என்னாளோ. திருச்சிற்றம்பலம். அண்டசராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற கருணையினாலே அருள்மிகு கமல விநாயகர் சத்சங்கமும் புரசை திருநெறி கழகமும் இணைந்து மிகச் சிறப்பாக நிகழ்த்து வருகின்ற திருமந்திர வேள்வியிலே 4ஆம் தந்திரத்திலே ஆதார ஆதேயம் என்கின்ற பகுதி பற்றி சிந்திப்பதற்கு திருவருள். திருமந்திரத்தை திருமூலர் செய்த காலம் 2ஆம் நூற்றாண்டு என்று சான்றோர்கள் ஒருவாறாக குறித்து செய்திருந்தாலும் வேறும் சில சாரார்கள் திருமந்திரம் செய்த திருமூலருடைய காலம் காரைக்கால் அம்மையாருக்கு சற்று முற்பட்டதாக விளங்கக்கூடிய 5ஆம் நூற்றாண்டு என்று சொல்லுகிறார்கள். திருமூலருடைய காலம் கழகப் புலவர் என்று சொல்லக்கூடிய ராமநாத அடிகள் கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக, அதாவது கிபி இல்லை, கிமுலேயே 2000 ஆண்டுகள் சொல்கிறார், 2000 ஆண்டுகள் சொல்கிறார், 2 நூற்றாண்டுக்கு முன்னால் சொல்கிறார். சிதம்பரம் என்கிற ஒரு சொல்லை கையாளுகிறார் திருமூலர். சிதம்பரம் அப்படின்னு ஒரு சொல்லை கையாளுகிறார். இந்த சிதம்பரம் என்கிற சொல் நடைமுறைக்கும் பழக்கத்திற்கும் வந்தது எப்போ என்று பார்க்கிற பொழுது அது 5ஆம் நூற்றாண்டிற்கு பிறகுதான் சிதம்பரம் என்கிற அந்த சொல் பிரயோகம் நிகழ்ந்திருக்கிறது என்று ஆய்வாளர்கள் கருதி அதை அடிப்படையாக வைத்துத்தான் திருமூலருடைய திருமந்திரம் 5ஆம் நூற்றாண்டுக்கு அல்லது 2ஆம் நூற்றாண்டு அப்படி கால இடைவெளியிலே இருக்கலாம் என்று கருதுகிறார்கள். எது எப்படியோ இதிலிருந்து நமக்கு ஒரு செய்தி தெளிவாக தெரிகிறது. வரலாறை பற்றிய தமிழனுடைய பிரஜை சைஃபர் என்பது தெளிவாக தெரிகிறது. நூலை போற்றுகிற அளவிற்கு நூலாசிரியரை போற்றுகிற திறம் நமக்கு கிடையாது. திருவாசகம் முழுமையாக கிடைச்சிருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சிதைவு இல்லாமல் ஒரு பாடவேதம், எங்கேயோ ஒரு பாடவேதம் சொல்லுகிறார்கள். திருக்கழிக்குன்ற பதிகம் மட்டும் ஒரு 3 பாட்டு மிஸ்ஸிங்காக இருக்குமோ அப்படின்னு ஒரு சந்தேகம். ஏன்னா பதிகம்னா 10 பாட்டு இருக்கணும், அதில் 7 தான் இருக்குது, ஒரு 3 பாட்டு எங்கேயாவது போயிருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை தவிர திருவாசகத்தில் எந்த ஒரு பாடவேதம் அதிகமாக இல்லாத நூல் திருவாசகம்தான். எப்போ செய்தாரோ அப்பையிலேருந்து நம்ம கைக்கு அவ்வளோ பத்திரமாக வந்து சேர்ந்தது. ஆனால் மணிவாசகரை பற்றிய விவரங்கள் ஏதாவது தெரியுமான்னு கேட்டால் ஒரு விவரமும் தெரியல. சொந்த பேர் என்ன தெரியாது, அப்பா அம்மா பேர் என்ன தெரியாது, என்ன செய்துக்கிட்டு இருந்தார், எங்கே இருந்தார், என்ன விவரங்கள், எந்த நூற்றாண்டு தெரியாது, அவர் வாழ்ந்த காலத்தில் ஆண்ட பாண்டிய மன்னன் யார் தெரியாது. எல்லா ஆளுக்காலு தோணுனதே எழுதி வச்சிருக்கிறாங்க குறிப்பு. அவர் பேர் வாத ஊரர், வரகுண பாண்டியன் காலத்தில் சேர்ந்தவர் அப்படின்லாம் எழுதி வச்சிருக்கிறாங்க பல செய்திகள். பட் அதெல்லாம் நிரூபிக்கப்படாத செய்திகளாகத்தான் விளங்குகின்றன. வாதவூரடிகள் புராணம்னு கடவுள் மாமுனிவர் எழுதியிருக்கிறார். திருவிளையாடல் புராணத்தில் வருகிறது. எல்லா விவரங்களும் பார்க்கிற பொழுது மணிவாசகரை பற்றிய குறிப்புகள் நமக்கு அவ்வளவு தெளிவாக கிடைக்கல. என்ன, நம்ம பெரிய புராணத்தில் திருமூலரை பற்றிய புராணம் வருகிறது, அது ஒன்று தான் நம்ம கொடுத்து வச்சோம். நல்லா அருமையாக சாமி செய்திருக்கிறாங்க. திருமந்திரத்தில் 3000 பாட்டு செஞ்சேன்னு சொல்கிறாரு.
பாட்டோ 3000க்கு மேலே இருக்கு. அதில் எத்தனை பாடல்களை நாம் தள்ளுபடி செய்வது என்பது ஆய்வாளர்கள் எல்லாம் ஆய்ந்து பார்த்திருக்கிறார்கள். ஆனால் சில பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு திருமூலர் ஒரு பெரிய நன்மையை செய்துவிட்டு போயிருக்கிறார். என்னன்னு கேட்டால், உள்ள சொருகவும் முடியாது, உருவவும் முடியாது, அந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கார். எப்படின்னு கேட்டால், இப்போ 30 உபதேசம்னு சொன்னால் அதை முழுக்க அந்தாதியாக பாடி வச்சுட்டார். அப்போ இன்னொரு பாட்டு லிங்க் ஆகிருக்கும், உருவ முடியாது. அதுக்கு அந்த ஒரு இணைப்பு இருக்கு இல்லையா, அந்தாதியாக. இது மாதிரி நிறைய பகுதிகள் அந்தாதியாக செய்து வைத்திருக்கிறார். அவருக்கே தெரியும் போல இருக்கு பின்னால் நம்மால் என்ன வேணால் பண்ணுவான்ட்டு. அதனால் அதை அந்த அந்தாதி, இந்த ஆதார ஆதேயமும் அந்தாதியாக செய்திருக்கிறார். அது செய்தியை சொல்ல வந்தேன். இது ரொம்ப முக்கியமான பகுதின்னு கருதுனாரோ என்னவோ. இதில் 100 பாட்டு செய்திருக்கார். 100ஐயும் அந்த ஒரு அந்தாதியாக அமைத்து தந்திருக்கிறார். 100 பாட்டையும் திருமூலர் பொறுத்த வரைக்கும் அவர் என்ன கருதினார் என்று சொன்னால், நம்முடைய அந்த உடம்பினுடைய முக்கியத்துவத்தை இந்த பிறப்பிலே நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதுதான் அவர் நம்மகிட்ட எதிர்பார்த்து. சிவபெருமானிடம் ஒப்படைப்பதற்கு நம்மிடம் இருக்கக்கூடிய ஒரு பொருள், சிறந்த பொருள் ஒன்று இருக்குமானால் அது நம்முடைய கருவிகரணங்கள் தான். தூய சிந்தைக்கு ஈடான மலர் கிடையாது. தூய்மையான மொழிகளுக்கு, அன்பு மொழிகளுக்கு ஈடான நல்ல வாசனா திரவியங்கள் கிடையாது. சுவாமி அப்படின்னு சொல்லி, சிவனேன்னு சொல்லி 2 சொட்டு கண்ணீர் சிந்துனா அதை செய்வதற்கு இந்த கருவிகரணங்கள் உபயோகமாக இருந்தது. அன்பை தெரிவிப்பதற்கு இந்த ஆன்மா என்னதான் செய்யும்? இந்த உடம்பு இல்லைன்னா அன்பை தெரிவிப்பதற்கு இந்த ஆன்மா என்ன செய்ய முடியும்? நாம் மற்றவர்களுக்கு அன்போடு இருக்கிறோம்ங்கிறத நாம் எப்படி காட்டுகிறோம் சொல்லுங்க பாருங்க. நம்ம அன்போடு இருக்கிறோம், எப்படி காட்டுறோம்? இந்த மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டில் அன்போடு இருக்கிறோம். மனைவி கிட்ட நான் உங்க மேலே எவ்வளோ அன்பாக இருக்கேன்னு தெரியுமா, எவ்வளோ அன்பாக இருக்கேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா நம்ப மாட்டாங்க. ஒரு 10,000 ரூபாய்க்கு ஒரு பட்டுப்புடவை வாங்கி கொடுத்தா தான் உண்மையிலேயே அன்பாக தான் இருக்கிறீங்க. எங்கள் வீட்டுக்கார் எவ்வளோ அன்பு தெரியுமா, 10,000 ரூபாய்க்கு பட்டுப்புடவை வாங்கி கொடுத்துருக்காரு எனக்கு. அவங்க அம்மாவுக்கு 8,000 ரூபாய்க்கு தான். அதுதான் ரொம்ப முக்கியம். அம்மாவுக்கு 8,000 ரூபாய்க்கு தான் வாங்கி கொடுத்தாரு, எனக்கு 10,000 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்துருக்காரு. என் மேலே அதிக அன்பு. அப்போ அன்பு எங்கே வெளிப்படுத்தப்படுகிறது என்று சொன்னால், இந்த மாதிரியான காரணக்காரிய உலகங்களில் ஒரு பையன் அப்பா அன்போடு இருக்கிறாருங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறான்? எவ்வளோ நாள் டிவி பார்க்க அலோவ் பண்ணுறாரோ அவ்வளோ தூரம் அன்பு அதிகம்னு தெரிஞ்சுக்கிறான். உலகாயுதமாக நாம் பார்க்கிற பொழுது அன்பை தெரிவிப்பதற்கான வழிமுறைகள் இப்படித்தான் அமைந்திருக்கு. சிவத்துக்கு எப்படி காட்டுறது அன்பை? நான் அவர் மேலே ரொம்ப அன்புடையவனாக இருக்கிறேன் என்பது எப்படி காட்டுவது? இந்த கோயில்கள் எல்லாம், நம்ம பெரிய கோயில்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மாலையை எப்படி கனெக்ட் பண்ணுறாங்க உங்களுக்கு தெரியும் இல்லையா? மாலை போடுறதுக்கு எப்படி கனெக்ட் பண்ணுறாங்கன்னா, அடி ஸ்கேல் வச்சு அளப்பாங்க. உயரத்தை இல்லை, அகலத்தை எவ்வளோ மொத்தம் அப்படிங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், மாலையை கொண்டு வந்து கொடுத்தோடனே அந்த அடி ஸ்கேலை வச்சு அது 1.5 அடி இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. அந்த திக்னஸ், அந்த 1.5 அடி இருக்கான்னு பார்ப்பாங்க. ஆள் உயர மாலை 1.5 அடி அளவு, அம்பாளுக்கும் சேர்த்து மாலை. இப்போ இப்படி போட்டு அன்பை காட்ட முடியுமா அவர்கிட்ட? கவுத்திடலாமா அவரை? ரொம்ப கஷ்டம். வேறு எப்படி அவரிடம் நாம் காட்ட முடியும்? இந்த அன்பை காட்டுவது எப்படி? ஆடிட்டரையா என் மேலே அன்போடு இருக்கிறாருங்கிறத ரொம்ப சுலபமாக காட்டிவிடலாம். அது ரொம்ப சுலபம். ஆனால் சிவத்தின் மேல் நமக்கு அன்பு இருக்கிறது என்பதை காட்டுவது ரொம்ப கடினம், நிரூபிக்கிறதும் கடினம். அதில் ரொம்ப முக்கியம், சிவனை நம்ப வைக்கிறது ரொம்ப கடினம்.
ஊரில் இருக்கவங்களெல்லாம் நம்ப வச்சுடலாம். அவரை மாதிரி அன்புடையவர் யார் இருப்பா? அவர் மாதிரி அன்புடையவர் யார் இருப்பா? என்ன அன்பு, என்ன அன்பு! எப்போ பார்த்தாலும் கோயிலே கதின்னு கிடக்கிறார், எப்போ பார்த்தாலும் திருவாசகம் பாடுறார் அப்படின்னு ஊரில் இருக்கிறவங்கள நம்ப வச்சிடலாம். ஆனால் இவனை நான் தனக்கு அன்பின்மை நானும் தானும் அறிவோம். ஆனால் ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்க? நான் தான் என்னை ஆட்கொண்டது எல்லோரும் தான் அறிவார். எல்லாருக்கும் தெரியும் மணிவாசகர் மாதிரி பக்தியோடு. ஆனால் உண்மையாக மணிவாசகருடைய யோகிதை என்ன அப்படிங்கிறது சிவனாகிய உனக்குத்தானேயா தெரியும். என்னுடைய அன்பு என்னன்னு அவருக்குத்தான் தெரியும். ஒவ்வொருவருடைய அன்பும் எப்படி என்பது அவருக்குத்தான் தெரியும். அதனால் இந்த அன்பை, அதனால தான் மணிவாசகருக்கு திரும்ப திரும்ப ஒரு சந்தேகம் வந்து கொண்டே இருந்தது. என்ன சந்தேகம்னா, நானார், என் உள்ளமார், என் ஞானங்களார். என்னுடைய அன்பு உண்மையிலேயே அன்பு உண்மையான அன்பா இல்லை? அவர் தான் திரும்ப உங்களுக்கு என்னென்னவோ இதெல்லாம் அதை வச்சு சொல்லாதையா. அவர் எனக்கு குதிரை வீரனாக வந்தார், குருவாக வந்தார், மண் சுமந்த, இதெல்லாம் வச்சு அவர் என் மேலே அன்பாக இருக்காருன்னு தயவு செய்து முடிவு கட்டிடாது. வருவார், அதெல்லாம் செய்வார், அதெல்லாம் செஞ்சிருவார். ஆனால் உண்மையாக என்னுடைய அன்பு எப்படி, அந்த அன்பை அவர் ஏற்றுக்கொண்டாரா அப்படின்னு தெரிந்து கொள்வது ரொம்ப கடினம் சுவாமியினுடைய அன்பு. அதனால தான் பல ஞானிகளும் போய் சுவாமிகிட்ட நின்று கேட்கிற பொழுது, என்னுடைய அன்பை நீ ஏற்றுக்கொண்டாயா என்பதை எனக்கு நீ தெளிவுபடுத்து என்று கேட்கிறார்கள். அல்லியங் நெல்லிக்கனியன எனக்கு இங்கே நீ காட்டுதிரும் பாமன் சுவாமிகள் சொல்றாங்க. அங்கையில் நெல்லியங்கனியன, எனக்கு நீ அருள் செய்துட்டேங்கிறத உள்ளங்கை நெல்லிக்கனி போல காட்டு அப்படிங்கிற. ஆக இந்த கருவிகரணங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த கருவிகரணங்களை முழுமையாக அவரிடம் நாம் ஒப்படைக்கின்ற அந்த தன்மையிலே தான் இந்த அன்பை நிரூபிக்க முடிகிறது. என்னுடைய அன்பு எவ்வளவு தூரம் இருக்கிறது என்பது, என்னுடைய கருவிகரணங்கள் எவ்வளவு தூரம் அவரிடம் ஒப்படைக்கப்படுகிறது. அன்றே என் ஆவியும் உடலும் உடமையும் எல்லாம் குன்றே அணையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ. நாம் அத்தனையும் ஒப்படைக்கிறோம் என்று சொல்லுகிறோம், ஒப்படைச்சிருக்கிறோமாங்கிறத அது ஞானிகள் கேட்கிறார்கள். எனவே இந்த வழிபாடு, இந்த அன்பு, சிவத்தின் மேலே நாம் கொண்டிருக்கிற நேசம் எல்லாமே கருவிக்கரணங்கள் சம்பந்தப்பட்டவை, உடம்பு சம்பந்தப்பட்டது தான், உலகப் பொருள்கள் சம்பந்தப்பட்டவை அல்ல. மீண்டும் மீண்டும் எத்தனையோ மலர்களாக இருக்கட்டும், எத்தனையோ அல்லது வேறு செய்திகளாக இருக்கட்டும், அவற்றையெல்லாம் கொண்டு நம்முடைய அன்பை தெரிவிப்பதற்கு காட்டிலும் இந்த கருவிகரணங்களை எவ்வளவு தூரம் நாம் அவரிடம் ஒப்படைக்கின்றோம் என்பதை பொறுத்துத்தான். அது எப்பொழுது நமக்கு நிகழ்கிறது? ஒரு குழந்தை தன்னுடைய தாயினுடைய கையிலே உறங்குகிற பொழுது அது என்ன நம்பிக்கையோடு உறங்குகிறது? நீங்கள் நினைத்து பாருங்க. நிச்சயமாக அது எங்கே நினைச்சாலும் அது தூங்கிடுது. நடந்து போயிட்டு இருக்கும்போது கூட அது தூங்கிடுது, பஸ் ஸ்டாண்டில் இருக்கும்போது தூங்குது, அது பாட்டு தூங்கிடுது. ஏன்? நம்மை ஏற்றுக்கொண்டு இருக்கிறவர்கள் நம்மை கைவிட மாட்டார்கள் என்கிற 100% நம்பிக்கை அந்த குழந்தைக்கு இருப்பது போல, நாமும் இறைவனை 100% நம்பிக்கை, சதவிகித நம்பிக்கையோடு இருக்கிற பொழுதுதான் அவன் நம்ம அந்த அன்பு உண்மையாக குழந்தை எங்கேயாவது சந்தேகப்படுதா? முடிச்சு பார்த்துட்டு என்ன தயவு விட்டுட்டு போயிடாதம்மா பஸ் ஸ்டாண்டில் அப்படின்னு கேட்டுக்குதா? இல்லை, முழு நம்பிக்கையாக தூங்குது. இந்த நம்பிக்கை நமக்கு அவர் வேலை இருக்கா? நான் கரெக்டாக தான் கேட்டிருக்கேன். இந்த நம்பிக்கை நமக்கு, அதான் எண்ணி உங்களோட சேர்த்துருக்கிறேன், நமக்கு அவர் மேலே இருக்கா? ஒரு குழந்தை தன்னுடைய தாயை முழுமையாக நம்புவது போல நாம் நம்புகிறோமா? இல்லை அவரும் பார்த்துக்குவார் சார், நானும் என் பங்குக்கு பார்த்துக்குவேன், 2 பேரும் தான். சாமியும் கும்பிடணுண்டா, நீயும் பார்த்துக்கணும் தானே சொல்கிறோம். நம்ம ஞானிகள் அதை ஒத்துக்கிறது இல்லை. நம்மால் ஒன்றுமே முடியாது.
எதுவுமே முடியாது. அப்ப இந்த தாய் தந்தை என்று சொல்லக்கூடிய அந்த நிலையிலே இவரை நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்பதற்கு ஒரு பாட்டு செய்திருக்கிறார் நம்ம திருமூலர். உடம்பிலே நாம் முக்கியமான இடங்களாக கருதப்படுகின்ற இந்த 6 ஆதாரங்கள், இந்த 6 ஆதாரங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால், உடம்பிலே இருக்கக்கூடிய அந்த நரம்புகள் முழுமையும் செய்திகளை எடுத்து செல்லுகின்ற ஒரு கடத்திகளாக இருக்கின்றன. உடம்பு முழுமையினுடைய நலத்திற்கு அதுதான் பொறுப்பாக இருக்கு. இவையெல்லாம் ஒரு 6 இடத்திலே குவிந்து மீண்டும் கிளம்புகிறது. நம்முடைய உடம்புல இந்த 6 பாயிண்டில் தான் அந்த நரம்பு மண்டலங்கள் முழுக்க வந்து டெர்மினேட் ஆகி திரும்ப அங்கேருந்து கிளம்புது. வயரிங் பண்ணும் பொழுது எல்லா வயர்களையும் எடுத்து வருகிற பொழுது ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் பாயிண்ட் அங்கே வந்துட்டு அங்கே முடித்து அங்கேருந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அனுப்புவான். அதுபோல் இந்த 6 ஆதாரங்கள் என்று சொல்லக்கூடிய ஆதார மையங்களிலே நரம்புகளானவை அங்கே தொகுக்க பெற்று மீண்டும் விரிகின்றன என்பதுதான் யோக நூலார் சொல்லுகிற செய்திகள். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்முடைய உணர்வுகள் முழுமையும் தாங்கி நிற்கின்ற உள்ளு உணர்வை தாங்கி நிற்கின்ற உடம்பாக இருக்கக்கூடிய சூட்சம உடம்பு, கண்ணு எங்கே இருக்கிறது, பார்வை எங்கே இருக்கிறது என்று கேட்கிற பொழுது இந்த சூக்கம் உடம்பாக உள்ளே இருக்கிற ஒரு உடம்பு, அதுக்கு பிராணமய கோஷம்னு பேர், இதுக்கு அன்னமய கோஷம்னு பேர். பிராணமய கோஷமும் அன்னமய கோஷமும் 6 இடத்துல ரிவர்ட் அடிச்சிருக்கார். டாக்டர் கேட்டிங்கன்னா எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்போ டாக்டர் உமா மகேஸ்வரி கேட்டால் அவங்க அப்படி ஒன்றும் அனாட்டமியில் அப்படி ஒன்றும் இடம் இல்லைங்களே சார் அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. என்ன டாக்டர் நான் சொல்கிறது இல்லையா? இங்கே ஒரு டாக்டர் உட்காந்துருக்காங்க, எங்கள் டாக்டர் அமுதா, அவங்கள கேட்டாலும் அப்படி பாயிண்ட்ஸ் எல்லாம் ஒன்றுமே இல்லைங்களே, நாங்கள் எல்லாத்தையுமே அறுத்து எடுத்து பார்த்துட்டோமே அப்படின்னு அவங்களும் சொல்லுவாங்க. அதனால தான் நான் திரும்பவும் சொன்னேன், நுண்ணுடம்பு, அந்த நுண்ணுடம்பும் பரு உடம்பு என்று புரியட்டகாயம் புலப்பட எனக்கு தெரியட்டு நிலையும் தெரிசனப்படுத்தி கருத்தினில் கபால வாயில் காட்டி இருத்தி முத்தி எனக்கு அருளி, இல்லையா சொல்கிறாங்களே ஔவையார். ரொம்ப தெளிவாக பேசுகிறாங்க விநாயகர். ரொம்ப அற்புதமான பகுதி இந்த விநாயகர் அகவல். விநாயகர் அகவலை தினந்தோறும் காலையில் நாம் அந்த உரிய சந்தஸோட அந்த முறையில் அதை படிப்போம் என்று சொன்னால், இந்த காலையில் செய்கிற உடல் தூய்மை அதுதான். இது அற்புதமான ஒரு தூய்மை செய்கின்ற ஒரு அகவல் அது. அதில் சொல்கிறாங்க, பாட்டி சொல்கிறாங்க, புரியட்டகாயம் புலப்பட எனக்கு. புரியட்டகாயம்னா 8 தத்துவங்கள் அடங்கின உடம்பு. 8 தத்துவங்கள் எது எதுன்னு கேட்டால் 5 உணர்வு, 5 புலன்கள், மனம் புத்தி அகங்காரம். சித்தம் வந்து மனோமய கோஷமாக போயிடும். இது எங்கே அனாட்டமி, டாக்டரோட அனாட்டமி அப்படி ஒரு 5 பாகமாக பிரித்து அதை பாருங்கள், ஸ்டாகர்டாக அதை பிரித்து விட்டுங்க. தத்துவங்கள் எல்லாம் ஒரே இடத்துல கிளஸ்டர்டாக இல்லை, எல்லா இடத்துலையும் ஒன்றா அப்படியே குவிச்சு போடல, அது அப்படியே ஸ்டாகர்டாக அடுக்கு போல் 1 2 3 4 5 அப்படின்னு அடுக்குகளாக அமைச்சிருந்திருக்கு. அதில் நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இந்த புரியட்ட காயம் என்று சொல்லக்கூடிய உடம்பு இறைவனால் தரப்பெற்றது, சுவாமி தந்த உடம்பு அது. இன்னும் சொல்லப்போனால் அம்மையப்பராக இருக்கக்கூடிய அவங்க தந்த உடம்பு அது. அதுக்கு மேலே இருக்கிற இந்த உடம்பு தான் மாறிக்கிட்டே இருக்குது. கழட்டி போடுகிற சட்டைகள் போல இந்த உடம்பை மாற்றி 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 போட்டுக்கிட்டு இருக்கிறோம். அப்போ இதுக்கு ஒரு அம்மா அப்பா, அதுக்கு அம்மா அப்பா, இந்த 2 தாய் தந்தையரை பற்றி பேசுகிறார். அம்மையும் அத்தனும் அன்புற்றது அது அல்லது, அம்மையும் அத்தனும் ஆரறிவார் என்னை, அம்மையொடு அத்தனும் யானும் உடனிருந்து, அம்மையொடு அத்தனை யான் புரிந்தேனே,
அம்மையொடு அத்தனை யான் புரிந்தேனே யான் புரிந்தேனே. தாயும் தந்தையுமாக இருக்கக்கூடிய அந்த சிவத்தையும் சிவசக்தியையும் உணர்கின்ற அந்த பக்குவத்தை சொல்லுகிறார். உலகாயுதமாக அப்பாவும் அம்மாவும் இருக்கிறார்கள், உண்மைதான், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அவங்களுக்கு என்னை பற்றி என்ன தெரியும் அப்படின்னு கேட்குறார். இந்த தாய்க்கும் தந்தைக்கும் என்ன தெரியும் என்னை பற்றி? அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் இந்த உடம்போடு நான் இந்த உலகத்திற்கு வந்த உடனேயே அவர்கள் என் மீது உரிமை கொண்டாடுகிறார்கள், என் மீது அன்பு காட்டுகிறார்கள், என்னை நேசிக்கிறார்கள், என்னை வளர்க்கிறார்கள், எல்லாம் சரி. ஆனால் நான் யாருன்னு அவங்களுக்கு எப்படி தெரியுமான்னு கேட்குறார். அம்மையோடு அத்தனும், இந்த அம்மையும் அத்தனுமாக இருக்கக்கூடிய தாயும் தந்தையுமாக இருக்கக்கூடிய நிலை இருக்கிறதே அம்மையப்பராக இருக்கிற நிலை. அம்மையும் அத்தனும் அன்புற்றது அல்லது இந்த உயிர்கள் மேல அது கொண்டிருக்கிற அன்புக்கு ஈடு இணை உண்டான்னு கேட்கிறார். இந்த சிவமானது சிவசக்தியோடு இந்த காட்டுகிற அன்பு, அந்த ஒரு அன்பை தவிர வேறு யார் இந்த உலகத்திலே என் மீது இவ்வளவு அன்பு காட்ட முடியும்? அம்மையும் அத்தனும் ஆரறிவார் என்னை. என்னை யாருன்னு அவங்களுக்கு தெரியும். நான் யாருமா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? ஓமாய் அப்படின்னு என்னுடைய தாயும் தந்தை, என்னடா இப்படி ஒரு கேள்வி கேட்குற? எங்கள் புள்ளடா நீ, எத்தனை நாளா? டேய், நீ பிறந்ததுல இருந்துடா. அதைத்தான் கேட்குறேன். பிறந்ததுக்கு முன்னாடி நான் யார் அப்படின்னு கேட்டால் நோ ஆன்சர். அவங்க சொல்லுவாங்க, இதை பற்றி ஏன்டா கவலைப்படுற, எங்களுக்கே தெரியாதுடா நாங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் யாருன்னு. இல்லையா? யாருன்னு சொல்ல முடியாது. அவங்களால எப்படி சொல்ல முடியும்? யாருன்னு தெரியாது. தெளிவாக நாம் ஒரு செய்தியை சைவ சித்தாந்தத்தில் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு உயிர் இன்னொரு உயிரை அறியாது. ஒரு உயிர் இன்னொரு உயிரை அறியாது. ஒரு உயிர் இன்னொரு உயிருக்கு உதவி செய்ய முடியாது. ஒரு உயிர் இன்னொரு உயிரை உணராது. இந்த உடம்போடு இருக்கிற பொழுதுதான் ஒரு உயிர் தாங்கிய உடம்போடு இன்னொரு உயிர் தாங்கிய உடம்பை அது அறிகிறது. இரண்டு உயிர்கள் நேராக ஒன்று சேராது. இரண்டு உயிர்கள் சேருவதற்கு உடம்பு வேண்டும். நான் சொல்றது தமிழ் இலக்கணம். ரெண்டு உயிர் எழுத்து ஒன்னா சேர, ரெண்டு உயிர் எழுத்துக்களை ஒன்னா சேர்ந்து ஒரு சொல்லு உண்டானா கிடையாது. ரெண்டு உயிர் எழுத்துக்கள் ஒன்னா சேர முடியாது. அது மெய்யோட சேர்ந்தாத்தான் சொல்லே உருவாகும். அது போல உயிர்கள் ஆகிய நாம் உடம்பு எடுத்தால் தான் உறவு கொள்ள முடியும். இந்த உறவு முழுக்க எங்க லிங்க் ஆயிருக்குன்னா உடம்புல தான் லிங்க் ஆயிருக்கு. உடம்பு கழண்டுதுன்னா அவ்வளவுதான், போச்சு. அதுக்கு யாருன்னே இம்மெட்டீரியல். உடம்பு நீங்கிய பிறகு ஒரு உயிர் இன்னொரு உயிரை அறியாது என்று சொல்லுகிற ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை உணர வேண்டும். இந்த உயிர் இந்த உயிரை அறியாது. இந்த உயிர் அந்த உயிருக்கு சகாயம் பண்ண முடியாது, உதவ முடியாது. காரணம் என்னன்னு கேட்டால், உயிருக்கு ஆற்றல் கிடையாது. உயிரே சிவம் தருகிற ஆற்றலால் தான் இயங்குகிறது, அறிகிறது. இந்த அடிப்படை தத்துவத்தை நாம் உணரணும். அத்தனை உயிர்களும் இயங்கிக் கொண்டு இருக்கிறது என்று சொன்னால் அத்தனை உயிர்களையும் இயக்கிக் கொண்டிருக்கிறவன் சிவன். அதை இங்கே தெளிவாக சொல்லுகிறார். நமக்கு உண்மையிலேயே அம்மையும் அத்தனும் யார் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அது யாருன்னா அவர்தான். அந்த அம்மையும் அத்தனுமாக இருக்கிற அவர்கள் செய்த அன்பு அல்லது அவர்கள் செய்த அன்பை தவிர, அவர்கள் காட்டிய அன்பை தவிர உலகாயுதமாக இந்த தாயும் தந்தையும் என்னை எப்படி அறிவார்கள்? மணிவாசகர் அதைத்தான் சொல்லுகிறார். நான் யார், என் உள்ளமார், என் ஞானங்கள் ஆர், என்னை யார் அறிவார், யார் அறிவார், என்னை யார் அறிவார்? வானோர் பிரான் வந்து என்னை ஆண்டிலனேல் என்னை யார் அறிவார்?
நானார் என் உள்ளமார் என் ஞானங்கள் ஆர் என்னை யார் அறிவார், வானோர் பிரான் வந்து என்னை ஆண்டிலனேல் என்னை யார் அறிவார். இதுக்கு உரை எழுதுறவங்களாம் எப்படி எழுதியிருக்கிறார்கள்னு சொல்றேன். நானார் என் உள்ளமார் என் ஞானங்கள் யார் என்னை யார் அறிவார். என்னை யாருக்கு தெரியும்? இந்த உலகம் முழுக்க என்னை தெரிந்து கொண்டிருக்கிறது. மணிவாசகர் வாதவூரர் என்று சொல்லக்கூடியவரை மணிவாசகராக இந்த உலகம் முழுவதும் தெரிந்து கொண்டிருக்கிறது. ஒரு காலத்தில் நான் யார், எங்கே இருந்தேன், ஏதோ ஒரு நாட்டுக்கு ஒரு அமைச்சராக இருந்தேன். ஆனால் என்னை உலகம் முழுவதும் தெரிந்து கொண்டதற்கு காரணம் என்ன? வானோர் பிரான் வந்து என்னை ஆண்டிலனேன். வானோர் பிரான் வந்து என்னை ஆண்டு கொண்டான். எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. சிவபெருமான் வந்து என்னை ஆட்கொண்டதுனால வாதவூரனாக இருந்த என்னை இப்பொழுது மணிவாசகர். அவன் எப்போ வந்து ஆட்கொள்ளுவான்னு தெரியாது இல்லையா? அவன் எப்போ ஆட்கொள்ளுவான்னு தெரியாது. நாம போய் நின்னாலும் கவனிக்க மாட்டான். என்ன கொஞ்சம் ஆட்கொள்ளுப்பா அப்படின்னா அதை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான், காது கொடுத்து கேட்க மாட்டான். ஆனால் அவன் எப்போ ஆட்கொள்ளுவதுன்னு அவனுக்கு தெரியும். அப்போ நாம் கேட்கலைன்னா கூட பின்னாடியே வந்து புறம் திரிந்து நம்மளை பிடிப்பான். நம்ம போகிற இடம்லாம் பின்னாலே வந்து என்ன கொஞ்சம் பாரு, என்ன கொஞ்சம் பாரு அப்படிமா. எனக்கு நேரம் இல்லைப்பா, அட கொஞ்சம் பாருப்பா அப்படின்னு கெஞ்சுவான் இல்லையா? யாரை எப்பொழுது ஆட்கொள்வதுன்னு எப்படி? ஒருத்தருக்கு 8-10 வயசுலேயே தெரிஞ்சு போகுது. சிவன் மேலே அன்பு செலுத்துகிறார்கள், சிவனை வணங்குகிறார்கள். இப்போ இந்த குழந்தைகள்லாம் இப்போ தெரிஞ்சு போச்சு. வருது, உட்காருது, கேட்குது. 40-50 வயசு ஆச்சு, அப்பவும் கூட தெரியல. 60 வயசு, அப்போ கூட தெரியாதவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இந்திய தொலைக்காட்சிகளில் முதன்முறையாக மாட்டிக்கிட்டு 60-70 கூட உட்கார்ந்துருக்குது. எவ்வளவு ஒரு பரிதாபமான இந்த அது உண்மையிலேயே வருத்தப்படக்கூடிய ஒரு நிலை. இன்னுமா தெரிந்து கொள்ளவில்லை அப்படின்னு நாம் வருத்தப்படுறோம். ஆனால் அவன் நம்மளை பார்த்து கேட்குறான், இன்னுமா புரியவில்லை, இவ்வளோ டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்களே. நம்மளை பார்த்து அவனும் வருத்தப்படுறான். எவ்வளோ நல்ல ப்ரோக்ராம்லாம் இருக்குது, விட்டுட்டு எங்கேயோ கூடி என்னென்னவோ பேசிக்கிட்டு இருக்கிறாங்களே. அவங்களுக்கும் புரியல, நமக்கும் புரியல. அவன் ஆட்கொள்வதற்கு வந்து காலம் கிடையாது. பல நாய் கழிந்த நாளும் பனிமலர் கோதை மார் மேல நாய் கழிந்த நாளும் மெலிவோடு மூப்பு வந்து கோல நாய் கழிந்த நாளும் குறிக்கோளிலாது கெட்டேன். சுவாமி, நான் இளமை காலத்திலேயே உன்னை தெரிந்து கொண்டிருக்கிற வேண்டுமே, விட்டுட்டேனே இத்தனை காலம். போற்றாதே ஆற்ற நாள் பொக்கினேனே, பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே அவனு வருத்தப்படுறார். ஒரு பெரிய முனிவர் இருந்தார். அவர் ஒரு ஊருக்கு வந்தார். வந்தவர் என்ன செய்தார்? அவருக்கு ஒரு பிரின்சிபல், அவர் ஒரு பாலிசி வச்சிருக்கார், கொள்கை. என்ன கொள்கை அப்படின்னு சொன்னால், யார் பொய் பேசாமல் இருக்கிறாங்களோ அவங்க வீட்டில் மட்டும்தான் சாப்பிடுவார். அப்போ அவர் சாப்பிட்டு பல நாள் ஆயிருக்கும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? பொய்யே வாழ்க்கையாக திரும்பினா பொய், பார்த்தா பொய், பேசினா பொய், தேவையில்லாதுக்கெல்லாம் கூட பொய் பேசுகிறோம். யாரையா பார்த்தா இப்போதான் சார் உங்களை நினச்சா வந்துட்டீங்க அப்படிமோ. எப்போ நினச்சிருப்போம் உங்களை? சரி, இது ஒரு பேச்சுக்காவது ஒரு பொய். இப்படி பல பொய்களை பேசிக்கொண்டே தான் இருக்கிறோம். ஆனால் அவருக்கு என்னென்னா, பொய் பேசாதவங்க வீட்டில் அங்கே விசாரிச்சார், என்னப்பா இந்த ஊரில் யாராவது அப்படி இருக்கா? ஒரு செல்வந்தர் இருக்காருங்க, அவர் வீட்டுக்கு நீங்கள். உடனே இவர் அந்த செல்வந்தர் வீட்டுக்கு போனார். சாமி, நான் என்ன தவம் செய்தேனோ தெரியலையே, வாங்க வாங்க. பல ஜென்மங்களில், பல கோடி ஜென்மங்களில் செய்த பாவம் வினை கணக்கு ஒரு ஞானிக்கு ஒருவேளை உணவு கொடுத்தா தீரும்னு சித்தியாரில் சொல்லியிருக்கிறாங்க. என்ன புண்ணியம் செய்தேனோ தெரியல. சாமி, நீங்கள் வாங்க, நீங்கள் எங்கள் வீட்டில் அன்னம் பாலிக்கணும். இருப்பா, கொஞ்சம் விவரம் எல்லாம் தெரிஞ்சுக்கிறேன். இவர் அவரை உண்மை பேசுகிறவரான்னு தெரிஞ்சுக்கணும் பார்த்தார்.
வெளியில் இவரை பற்றி நல்லா விசாரிச்சுட்டு வந்திருக்கிறார். வந்து இவரை எப்படி என்ன ஏது அப்படின்னு கேட்கணுங்கிறதுக்காக விவரம் கேட்டார். என்னப்பா, என்ன எத்தனை பசங்க உனக்கு? எனக்கு ஒரே பையன்னார். வெளியில் சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க 3 பையன்னு. ஒரு பையங்கிறாரு, எடுத்தவனையே பொய்யா? அப்புறமா அப்படி பார்த்தார். எவ்வளோப்பா உனக்கு சொத்து தேரும்? எனக்கு என்னங்க ஐயா, என்ன ஒரு இருந்தால் ஒரு 60,000 ரூபா 70,000 ரூபா தேரும், அவ்வளோதான். வெளியில் சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட 10-15 லட்சம் ரூபா சொத்து வச்சுருக்காரு. அடுத்த பொய்யா? சரிப்பா உன் வயசு என்னன்னு கேட்டார். 3.5 வயசுன்னார். எழுந்துட்டார். சரிப்பா வரும்போதே சாப்பிட்டுட்டேன், வரட்டுமா அப்படின்னா. என்ன சாமி சாப்பிட்றதுக்காக வந்துட்டு கிளம்பி? இல்லைப்பா என்னுடைய ஒரு கொள்கை உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியும் சாமி. என்ன கொள்கை? என் கொள்கை தெரியுங்கிற சாமி. நீங்கள் பொய் பேசுகிறவங்க வீட்டில் சாப்பிட மாட்டீங்க, தெரிஞ்சுமா இப்படி பொய்யா எடுக்கிற? இல்லைங்க சாமி நான் உண்மையைத்தானே பேசுனேன். என்ன உண்மையாக பேசுனேன்? 3 பிள்ளைன்னு உனக்கு இருக்குன்னு ஊரில் சொல்கிறாங்க, ஒரே பிள்ளைங்கிற. சாமி பெரியவனை கூப்பிட்றோம் பாருங்க. கன்சாமி, யோ உனக்கு ஒரு வேலை இல்லை, சீட்டாடும்போது தொந்தரவு பண்ணிட்டு. முச்சாமி, ஏப்பா காலங்காத்தால ஏப்பா இப்போவே எழுப்பிட்டு இருக்கிற? இன்னும் எனக்கு தூங்கியே முடிக்கலை. 2வது. 3வது, கன்சாமி முடியான்ட்டான். அப்பா கூப்பிட்டீங்களா? 3மே புள்ள. கூப்பிட்ட குரலுக்கு பதில் சொல்கிறவன் மட்டும்தான் புள்ள. அது 2 கடங்காரன், இவன் ஒருத்தன் பிள்ளை. அதனால தான் பிள்ளை எத்தனைன்னு கேட்டதுக்கு ஒருத்தன்னு சொன்னேன்னார். ஓஹோ அப்படியா, சரி எவ்வளவு சொத்துன்னு கேட்டேன். 10-15 லட்சம் ரூபா தேருன்னாங்க. நீ சாமி கையில் வச்சிருக்கிற பொருள் எல்லாம் சொத்து இல்லை, எதெல்லாம் சிவகைங்கரியத்துக்கு பயன்படுகிறதோ அதுதான் என்னுடைய உண்மையான சொத்து. இது வரைக்கும் சிவகைங்கரியத்துக்கு ஒரு 50-60,000 ரூபா கொடுத்துருக்கிறேன், அதை என் சொத்தா சொன்னேன்னார். ரொம்ப விஷயம் இருக்கு போல இருக்க. சரி எல்லாம் ரைட்டு. வயசு கேட்ட 3.5 வயசு நீங்க சொன்னார். வாழ்கிற நாளெல்லாம் வயசு கிடையாது. எந்தெந்த நாளெல்லாம் சிவபூசைக்காக செலவு செய்யப்படுகிறதோ அவன் பெயரை சொல்லி அவன் புகழை கேட்கிற நேரமோ அதுதான் வாழ்ந்த நாள். அப்படி பார்த்தா என்னுடைய மொத்த வாழ்க்கையில் 3.5 வருஷம்தான் டோட்டலாகவே அவர் புகழை கேட்டிருப்பேன். அதனால என் வயசு 3.5. சாப்பாடை போடு, இலைய போடுன்னார். பேசாத நாளெல்லாம் பிறவா நாள். சரி அப்படி ஒரு சின்ன டெஸ்ட் நம்மளே வச்சுக்கணும். ஒரு சின்ன டெஸ்ட் நீ என்கிட்ட சொல்ல வேணாம். காலையிலிருந்து எத்தனை தடவை சிவனை நினைச்சோம், எத்தனை தடவை நமச்சிவாயம் சொன்னோம், இல்லை சிவாயம் நம்ம சொன்னோம், எத்தனை தடவை அவன் நினப்பு நமக்கு வந்தது அப்படிங்கிறத நேரத்தை கொஞ்சம் கால்குலேட் பண்ணி நீங்களே 10 எனக்கிட்ட சொல்ல வேணாம். பார்த்தா கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்கும். 24 மணி நேரம் கொண்டதிலே 8 மணி நேரம் உறக்கத்தில் போயிடுது, 16 மணி நேரம் முழிச்சிருக்கு. இந்த 16 மணி நேரத்தில் பெருமானோடு கழிந்த நாள். அப்போ இந்த நேரம் முழுமையும் அவனுக்கு செலவழிக்கணும்னு அவன் எதிர்பார்க்கல. நேரம் முழுமையும் எதுக்கோ செலவழிக்கலாம். எந்த நேரத்தில் எந்த காரியத்தில் ஈடுபட்டிருந்தாலும் சிந்தனையும் அவனுக்கு தரலாமே. சிந்தனை நிந்தன காக்கி நாயினேன் தன் கண்ணினை நிந்திரு பாத போது காக்கி வந்தனையும் மலர்க்கே ஆக்கி வாக்குன் மணி வார்த்தை காக்கி ஐம்புலன்கள் ஆற வந்தனை ஆண்டு கொண்ட இச்சைமால் அமுத பெருங்கடலே. அப்ப நான் யார், என் உள்ளமார், என் ஞானங்களார், என்னை யார் அறிவார்? வானோர் பிரான் வந்து என்னை ஆண்டிலடையில் என்னை யார் அறிவார் அப்படின்னு கேட்டது. சுவாமி வந்து என்னை ஆட்கொள்ளவில்லை என்றால் இந்த உலகத்திற்கு என்னை எப்படி தெரியும்? யார் என்னை தெரிந்து கொண்டிருப்பார்கள்? வாதவரனாக இருந்த இன்று மணிவாசகனாக இந்த உலகம் முழுவதும் நான் தெரிந்து கொண்டிருக்கிறேனே என்னை பற்றி. காரணம் என்ன என்று கேட்டால் வானோர் பிரான் வந்து என்னை ஆண்டது அப்படின்னு உரை எழுதியிருக்காங்க. ஆனால் இந்த உரை அபத்தமான உரை. அப்படி என்னை வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு மணிவாசகர் பெருமையாக சொல்லிப்பாரா? எல்லாரும் என்னை தெரிஞ்சு அதெல்லாம் அர்த்தம். அதுக்கு அதில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறார். நான்கார் என் உள்ளமார் என் ஞானங்களார் என்னை யார் அறிவார்? வானோர் பிரான் வந்து ஆண்டிலனேல் என்னை யார் அறிவார்? நான் யார்?
என்னை யார் அறிவார்? நான் யாருன்னு எனக்கே தெரியாது. எனக்கே நான் யாருன்னு தெரியாத பொழுது மற்றவர்களுக்கு எப்படி தெரியும்? மற்றவர்கள் என்னுடைய உடம்பை வைத்து எனக்கு ஒரு அடையாளம் கொடுத்திருக்கிறார்கள். எனக்கு ஒரு பிறந்த தேதி, பிறந்த நாள், என்னுடைய உயரம், வெயிட்டு, எல்லா டேட்டாலாம் இருக்குது. இதெல்லாம் எதை குறிக்கிறது என்று சொன்னால் என்னுடைய ஆன்மாவை பற்றிய குறிப்புகள் அல்ல, இது என்னுடைய புற உடம்பை பற்றிய குறிப்புகள். அவ்வளோதானே? ஆன்மாவினுடைய பக்குவம் எவ்வளவு, அதனுடைய அறிவுத்திறமை எவ்வளவு, அது எத்தனை தடவை இந்த மாதிரி பிறவி எடுத்திருக்குது, என்னென்னலாமா இருந்து வந்திருக்குங்கிற டேட்டா யார்கிட்ட இருக்கு? இதுக்கு முன்னால எப்படி இருந்தேன், அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தேன், எப்படி தெரியும்? யாருக்கு தெரியும்? தெரியாது. எனக்கே தெரியாது. எனக்கே தெரியாத பொழுது மற்றவர்களுக்கு என்னை யார் அறிவார்? ஆனால் என்ன ஆச்சு? சிவபெருமான் ஒரு நாள் வந்து என்னை ஆட்கொண்டார். திருப்பெருந்துறையில் ஆட்கொண்ட பொழுது அவர் தன்னை காட்டியது மட்டுமல்லாமல் நான் யார் என்று எனக்கு காட்டினார். அவர் வந்து என்னை யார் என்று எனக்கு காட்டியதுனாலே நான் யார் என்று எனக்கு தெரிந்தது. இதுவரை எனக்கு யார் என்று தெரியாமல் இருந்த நான், சிவபெருமான் வந்து என்னை ஆட்கொண்டு என்னை யார் என்று அறிவித்ததுனாலே தானே நான் என்னை யார் என்று அறிந்தேன். என்னை யார் என்று அவர் வந்து அறிவித்திராவிட்டால் எனக்கே என்னை யார் என்று தெரிந்திருக்காது. உலகத்தவர்கள் எப்படி தெரிந்து கொண்டிருப்பார்கள்? புரியுதா உங்களுக்கு? உலகத்தவர்கள் என்னை இன்னும் தெரிந்து கொள்ளவில்லை. நானே இப்பொழுதுதான் சிவபெருமான் வந்து என்னை ஆட்கொண்ட பொழுது என்னை அறிந்தேன். அப்ப சிவம் என்ன செய்கிறது என்று சொன்னால், ஆட்கொள்ளுகிற பொழுது நீ யார், அதான் தீட்சையே. அதான் சிவதீட்சையினுடைய துவக்கம் சமய தீட்சையாக இருக்கிறது. அது படிநிலை, முதல் நிலை. ஆனா தீட்சையினுடைய நிறைவு என்னன்னு கேட்டா, குரு ஆன்மாவிற்கு யார் என்று உணர்த்துவார். ஐம்புல வேடனின் அயர்ந்தனி நீ வளர்ந்தன, அதானே சொல்றோம் 8வது சூத்திரம் சிவஞான போதத்தில். நீ யார் அப்படின்னு வந்து குரு உணர்த்துவார். நீ யார் தெரியுமா? நீ வேடுவர்களுக்கு இடையில இருந்து கொண்டு வேடுவர்களால் வளர்க்கப்பட்ட நீ ஒரு வேடுவ உறவாக நினைத்து கொண்டிருக்கிறாய். உண்மை அப்படி அல்ல. நீ யார் நான் சொல்றேன். தம்முதல் குருவுமாய், அந்த குரு வந்து குருவாக வந்து உணர்த்தாவிடால் இது எப்படி தெரியுது? தெரிஞ்சுக்க. அதை கேட்கிறார் நம்முடைய சுவாமி கேட்குறாங்க, திருமந்திரத்தில் கேட்குறாங்க, திருமூலர் கேட்குறார். ரொம்ப என்ன யார் அறிவார்? பாருங்க, திருமூலரும் மணிவாசகரும் எப்படி அப்படி ரெண்டு பேரும் அவ்வளோ ஒற்றுமையாக அந்த பாடல் அமைந்திருக்கிறதுன்னு பாருங்க. அம்மையும் அத்தனும் அன்புற்றதல்லது, அம்மையும் அத்தனும் என்னை யார் அறிவார், ஆரறிவார் என்னை. அம்மையும் அத்தனும்னு முதல்ல இருந்த வரியில் இருக்கிற அம்மையும் அத்தனும் அம்மையப்பரை குறிக்கும். 2வது வரியில் இருக்கிற அம்மையும் அத்தனும் இப்ப இருக்கிற அப்பா அம்மாவை குறிக்கும். அம்மையும் அத்தனும் அன்புற்றது அல்லது, அம்மையும் அத்தனும் ஆரறிவார் என்னை. இந்த ஆரறிவார் என்னைங்கிறத எப்படி படிக்கணும்னா, அம்மையும் அத்தனும் ஆறாக அறிவார் என்னை. யாராக அறிவார்கள் என்னை? அவர்கள் என் மீது அன்பு செலுத்துகின்ற அந்த ஒன்றைத்தான் அறிந்து கொண்டிருக்கிறார்களே தவிர என்னை யார் என்று அவர்களுக்கும் தெரியாது. என்னை தெரிந்தவன் இவன் ஒருத்தன் தான். அதனாலே அவன் மீது, அவன் ஏன் எனக்கு இந்த உதவியை செய்கிறான் என்று சொன்னால், என் மீது கொண்ட அன்பினாலே அதை செய்கிறான். அதனால தான் மணிவாசகன் சொன்னார், அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே. அன்பினில் விளைந்த ஆரமுது நீ அம்மையே அப்பான்னார். அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே. பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும். பொய்மையே பெருக்கிறது அப்படின்னா என்ன கேட்டால், இந்த உடம்பு இது பொய்மை நிறைந்தது, இது சீக்கிரம் முதுமை அடைந்து விடும். ஆனால் இந்த உடம்பை நாம் எதற்காக தரப்பெற்றிருக்கிறது என்கிற அந்த உண்மையை உணராமல், இந்த உடம்பை நாம் எதுக்காக கொடுத்துருக்கிறோம், எதுக்காக வந்தது என்கிற உண்மையை உணராமல் வேறு செயலுக்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். ரொம்ப அழகாக ஒரு கோல்டு கவர் போட்டு, நான் சொன்னேன் நினைக்கிறேன்,
நான் மலேசியா போயிருக்கும்போது அங்கே ஒரு அன்பர், நான் பேசிகிட்டே இருக்கிற பொழுது மீட்டிங் முடிஞ்சு கீழே இறங்கி போகும்போது அன்பரெல்லாம் வந்து பேசுனாங்க. அதில் ஒருத்தர் வந்தார், ஐயா உங்களுக்கு இந்த பேனாவை பரிசாக கொடுக்குறேங்க ஐயா அப்படின்னு கொடுத்தார். சரின்னு வாங்கி என்ன பண்ணேன், பேக்கை திறந்து உள்ளே போட்டேன். ரொம்ப நன்றிங்க அப்படின்னு அவர்கிட்ட சொல்லிவிட்டு அப்புறம் மித்தவங்களாம் பேசிக்கிட்டே இருந்தாங்க. பேசிக்கிட்டு போயிட்டே இருக்கிறேன். அவரு கூடவே வர்றார். ஐயா அந்த பேனா உள்ளே போட்டிருக்கேன் பத்திரமா இருக்கு அப்படின்னு. சரி கொஞ்சம் தூரம் இன்னும் திரும்ப வந்தார். அவர் கூடவே வரதை பார்த்தேன். அவர் தினம் வருவார் நிகழ்ச்சிக்கு. நாங்கள் ஒரு 10 நாள் தொடர் சொற்பொழிவு பண்ணேன். தினம் வருவார், தினம் வரவர் தான். அப்புறம் திரும்ப அப்படியே கிட்டக்க வந்தார். வந்தோடனே அந்த பேனா அப்படின்னார். உள்ளே பத்திரமா இருக்குங்க. வீட்டுக்கு போனவுடனே அதை நான் எழுதி பார்த்து இப்போ எழுதுறதுக்கு பயன்படுத்துவேன். இப்போ பையில் ஒரு பேனா வச்சுருக்கேன், தீர்ந்தவுடனே அதை எடுத்து எழுதுவேன். இல்லை அதுக்கு சொல்லலைங்க ஐயா, அந்த பேனாவை எழுதுறதுக்காக பயன்படுத்தாதீங்க, பத்திரமா வச்சுங்கன்னு சொல்கிறது. எதுக்குன்னு கேட்டேன். அது வந்து பிளாட்டினம் பேனா, 40,000 ரூபா மதிப்பு. அதை நீங்கள் ஏதாவது நினச்சி போட்டுற போகிறீங்களேங்கிறதுக்காக சொன்னேங்க. ஏன் பேக்லேருந்து எடுத்து சூட்கேஸ்குள்ளே வச்சு பூட்டிட்டேன். இப்போ அதுக்கு பேனா பர்பஸ் அது ஆகுமாது? அது என்ன ஆக போகுது? சரி பிளாட்டினம் பேனா என்கிட்ட ஒன்று இருக்குது அப்படின்ற ஒரு உரிமையை தவிர அதனால் என்ன பிரயோஜனம்? ஆனால் பேனாங்கிறது எழுதுறதுக்கு. அது போல இந்த உடம்பு என்பது பத்திரமாக பாதுகாக்கப்படுவதற்கல்ல, இது முதுமை அடைவதற்கு முன்பாகவே சிவனுக்கு உரியதாக சேர்ப்பிப்பதற்கு என்பதை நாம் தெரிந்து கொள்ளணும். அதனால தான் எழுதினார் எங்க சாமி, தலையே நீ வணங்காய் தலை மாலை தலை கணிந்து தலையாலே பலி தேரும் தலைவனை தலையே. எத்தனை தலை போட்டார் பாருங்க. நீ ஒத்த தலையை வச்சுக்கிட்டு இந்த பாடு படுத்துறியடா. அவ யாரு? தலை மாலை தலை கணிந்து தலையாலே பலி தேரும் தலைவனை தலையே. நம்ம அந்த நம்முடைய பிரெயின் இருக்க, அது வந்து அது அது ஃப்ளூயிடில் ஃப்ளோட்டிங் தான் ஆகிட்டு இருக்கு. அது வந்து ஒன்றும் போட்டு ரிவட்டை கிட்டெல்லாம் போட்டு ஆணியெல்லாம் போட்டு அடிச்சு வைக்கல. அது அப்படியே இப்படியுமா அது இப்படி போகும் வரும். அப்படிதானுங்கம்மா? ரொம்ப அப்படியே கெட்டியமாக போட்டு பிடிச்சி வச்சிருக்கா? இல்லை, நான் படித்த வரைக்கும் இந்த தலையை எப்படி நிமித்தும் போது அந்த முன்பக்கம் இப்படி மேலே ஏறிடுமா, இப்படி இருக்கும்போது இப்படி போயிடுமா, இப்படி குனியும் போது இப்படி வந்துடுமா. இப்படி வரும் பொழுது அந்த மூளையினுடைய முற்பகுதி அருளை ரிசீவ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்குமா, தலையை குனிஞ்சாத்தான். அதனால தலையை குனினாரா, தலையே நீ வணங்காய். இப்படி குனிஞ்சாத்தான் அது அப்படி நிற்கும். அங்கேருந்து ரேடியேஷன் இருக்குது. இப்போ மூலவர்னு ஒரு கோயிலில் வச்சுருக்கோம்னா கீழே பீஜாட்சர மந்திரம் இருக்கும். அதனுடைய அந்த 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 பீடத்தில் அந்த தெய்வத்திற்குரிய மந்திரம், அதிலிருந்து தான் உண்மையான சக்தி வருகிறது. இப்போ இதுக்கு மேலே இருக்கிற வடிவத்தை நாம் பாதுகாக்கிறோம், திருமஞ்சனம் எல்லாமே செய்து அலங்காரம் எல்லாமே செய்கிறோம். ஆனால் அத்தனைக்கும் உயிர் நாடி, இப்போ உடம்புல எல்லாமே போட்டிருக்கோம், சட்டை போட்டுக்கிறோம், எல்லாம் பண்ணிக்கிறோம். ஆனால் இதுக்கு உயிர் நாடி எங்கே இருக்குது? உள்ளே இருக்கிற உயிர் தானே. அதுபோல் அதுக்கு அந்த மந்திர தகடு தான் கீழே, அதுதான் முக்கியம். அதிலிருந்து தான் அந்த அந்த ரேஸ் வருகிறது. அது வந்து கர்ப்ப கிரகத்தில் ரொம்ப ஸ்ட்ராங் ஃபீல்டாக இருக்கும். அதுக்கு அடுத்த சைக்கிளில் அடுத்த பிரகாரத்தில் கொஞ்சம் அது கம்மியாக இருக்கும். இன்னும் அடுத்த பிரகாரம் இப்படி 5 பிரகாரத்தில் அதனுடைய பவர் குறைஞ்சிக்கிட்டே வரும், ரேடியேஷன். அதனால தான் கர்ப்ப கிரகம் உள்ளே போகிற வரைக்கும், மகாமண்டபம் உள்ளே போகிற வரைக்கும் நாம் அந்த எண்ணெய் சிதறல்கள்லாம் உடனே கொண்டு குவிக்க முடியாதுன்னு ஒரு 5 பிரகாரம் வச்சாங்க. முதல் பிரகாரத்தில் ஒரு 100% வெளியில் டிஸ்டர்ப்டாக இருந்த மைண்டு 80% டிஸ்டர்பன்ஸில் நிற்கும். அடுத்த பிரகாரத்தை சுற்றுற பொழுது 60%க்கு வரும். அடுத்த பிரகாரத்தை சுற்றுற பொழுது ஒரு 40% 30%க்கு வரும். அப்புறமா அடுத்த பிரகாரம் மகாமண்டபம் வருகிற பொழுது 20%. கர்ப்ப கிரகத்துக்கு கிட்டக்க வந்து நிற்கும் போது 0%. அப்படியே அமைதியாக அதுக்காக ஒரு 5 பிரகாரம் அமைத்தார்கள். எதுக்கு? இந்த சிந்தை அமைதி பெறுவதற்கு 5 பிரகாரம் சுற்றணுன்ட்டு. ஒரு பிரகாரம் சுற்றுறது பெரும்பாட எதுக்கு? தத்துவம் புரிந்து கொள்ளணும். அது
அந்த திருக்கோயில் வழிபாடு இப்படி அந்த அந்த இடத்துல இருக்கக்கூடிய அருள் வீச்சு, அங்கே போய் நிற்கிற பொழுது அந்த அருள் வீச்சை நம்ம அந்த ஆனந்தத்துக்கு ஈடே கிடையாது. அந்த ஆனந்தத்தை ஒரு தடவை நாம் துய்த்து விட்டோம்னா மித்ததில் சர்வ சாதாரணமாக இருக்கும் நமக்கு. அதெல்லாம் என்ன ஒன்றுமே கிடையாதுன்னு சொல்லி எந்த விதமான பிரச்சனை, எந்த விதமான சஞ்சலம், எந்த விதமான துன்பம் ஒன்றுமே செய்ய முடியாது உங்களை. அதெல்லாம் வந்து செவுத்துல அடித்த பந்து மாதிரி திரும்பி போயிடும். அவ்வளோதானே அப்படின்ட்டுருவோம். அது அந்த ஓரமாக நின்று நம்மளை பார்த்து வெக்கப்பட்டுட்டு ஓடிடும். எது? நம்முடைய வினையினாலே வருகிற துன்பம். அது எங்கே நிகழ்கிறது என்று சொன்னால் பெருமானுடைய அருள் கதிர் அங்கே நின்று அவனிடம் நாம் நம்மை ஒப்படைக்கிற பொழுது அதை சொல்லுகிறார் இங்கே. அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே பொய்மையே பெருக்கி, இந்த உடம்பை பொய்மைகளினாலே இதை பெருக்குகிறோம். இதற்கு ஊன் கொடுக்குறோம், உணவு கொடுக்குறோம், வாசனாதி திரவியங்களை பயன்படுத்துகிறோம், எல்லா விதமான பாதுகாப்பும் இந்த உடம்பை செய்துக்கிறோம். அதெல்லாம் செய்து கொள்ளுகிறோம். ஆனால் இத்தனை பாதுகாப்புகளும் செய்து கொள்ளுகிற இந்த உடம்பு சிவனுக்கு அர்ப்பணம் செய்யப்பட வேண்டிய ஒன்று அப்படின்னு அவன் வந்து சொல்லலை. இது எனக்கு உரியது, நீ எனக்கு கொடுன்னு அவன் என்றைக்குமே கேட்கறது. நாம தெரிந்து கொண்டு தான் நாம் அவனுடைய புகழை பேசுவதற்கும் அவன் புகழை கேட்பதற்கும் நீ நாளும் நன்னெஞ்சே நினை கண்டாய், நீ நாளும் நன்னெஞ்சே நினை கண்டாய், யார் அறிவார் வாழ்நாளும் சாநாளும் சாய்காட்டம் பெருமார்க்கே பூநாளும் தலை சுமப்ப புகழ் நாமும் செவி கேட்ப நாளும் நவிந்தேத்த பெறலாமே நல்வினையே. நல் நெஞ்சே நல் நெஞ்சே நல் நெஞ்சே நினை கண்டாய், நல் நெஞ்சே நீ நாளும் நல் நெஞ்சே நினை கண்டாய், யார் அறிவார் சாநாளும் வாழ்நாளும். வாழ்க்கையில் நாம் பெறுகிற வெற்றிகள் நம்மை மகிழ்வித்து விடும்னு நாம் நினைக்கிறோம். பெரிய பெரிய வெற்றிகள் எல்லாம் வந்து சேருகிற பொழுது நாம் நம்மை மறந்து விடுகிறோம், மயக்கம் அடைகிறோம். இந்த வெற்றி தான் வாழ்க்கை என்று நினைத்து விடுகிறோம். கடைசியில் ஒரு நாள் பார்த்தா வெற்றிகள் எல்லாம் வெறுமையாக தெரிகிறது. இந்த வெற்றி முழுமையும் இந்த வெற்றிக்கு பாராட்டு தெரிவித்தவர்களும் வெற்றிக்கு காரணமாக இருந்தவர்களெல்லாம் பார்த்தா கடைசியில் பார்த்தா எல்லாமே ஒரு மினிமைஸ் ஆயிடுச்சு, ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்கு வாழ்க்கை. அந்த அந்த நியூரோ சர்ஜன் செரியன் தானே, டாக்டர் செரியன் டாக்டர் செரியன் ஒருத்தர் அவரு டாக்டர் ஒரு கேரளா டாக்டர், அமூர்த்தி தெரியும், டாக்டர் செரியன் கார்டியாலஜிஸ்டா, கார்டியாலஜிஸ்ட் கேரளா இல்லை. அவர் வந்து திருமணமே பண்ணிக்கல. அவர் மட்டும் இல்லை, அவர் கூட பிறந்தவங்க ஒரு 4-5 பேருமே திருமணம் பண்ணிக்கல. எல்லாரும் ஒன்றா தான் இருந்தாங்க. அவங்களாம் இவர் டிபெண்டன்ஸு. டாக்டர் செரியன் வந்து அவர் அடைந்த புகழுக்கு அளவே கிடையாது. ஃப்ளைட்டில் தான் போய் இந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் பண்ணுவார், அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி எந்த இடத்துக்கு போவார் என்னது. அது கீழே தன்னுடைய 4 அந்த டிபெண்டன்ஸுக்கும் அவங்களுடைய வாழ்க்கை எல்லாத்தையுமே அவர் தான் கவனிச்சுக்கிட்டார். அவரை கவனிக்கிறதுக்கு ஒரு நர்ஸு போட்டிருந்தாங்க, அவரே கூட வச்சுருந்தார் நர்ஸ். ஒரு நாள் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்தார், அடுத்த ஆஸ்பத்திரிக்கு போகணும். 4-5 இடங்களில் அவர் பணிபுரிஞ்சார். ஒரு ஆஸ்பத்திரியில் டியூட்டி முடிச்சுட்டு வந்தார். வந்துட்டு டீ சாப்பிட்டுட்டு அடுத்த ஆஸ்பத்திரி எப்பவும் போவார். வந்தார், வந்து அப்படி மாடியில் ஏறினார். ஏறிட்டு அந்த நர்ஸு வெளியில் நின்றுச்சு. கொஞ்சம் இருமா வந்தார்ன்ட்டு அப்படி மேலே போனார். 12வது மாடியிலேருந்து கீழே குதிச்சிட்டார். He died on the spot.
எவ்வளவு வெற்றிகளை குவித்தவர், எத்தனை வாழ்க்கையில் பார்த்தவர், ஏன் அப்படி ஒரு ஃபினிஷு அப்படின்னு நமக்கு புரிந்து கொள்ள முடியல. நான் சோக முடிவுகள்னு ஒரு புத்தகம் படித்தேன். அதில் இந்த விவரம் இது இன்னும் பல இந்த வெற்றி அடைந்தவர்கள் பல பேர் எப்படி முடிவை தேடு. நிலவில் கால் பதித்த அந்த அப்பலோவில் போய் கால் பதித்தவர்களுடைய அவர்களை எல்லாம் அவர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க இப்போ அப்படின்னு ஒரு பேட்டி கண்டு ஒரு எழுதியிருக்கிறான். ரொம்ப பேத்தட்டிக்காக இருக்கு. இப்போ இந்த வெற்றிகள் எல்லாம் நாம் வாழ்க்கையில் இதை அடையிறதுக்காக ரேஸ் குதிரை மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கிறோம். இந்த ரேஸ் குதிரை மாதிரி ஓடிட்டு இருக்குதுன்னா யார் ஒருத்தனை மிஞ்சிறது அப்படிங்கிறது வேற இருக்கு. அதில் நாம் ஓடுற வேகத்தை விட 2 பேர் காட்டில் போனானுங்களாம். காட்டில் போயிட்டு இருக்கும்போது வழி தவறி போச்சு. வேர்த்து விறுவிறுத்து போகுது, வெயில் வேற பயங்கரமாக அடிக்குது, காட்டில் சொல்ல முடியாது, தண்ணி தாகம் வேற. 2 பேரும் போகும்போது காலில் ரொம்ப எரிச்சலாக இருக்குன்னுட்டு ஷூவை கழட்டிட்டானுங்க, சாக்ஸு ஷூவெல்லாம் கழட்டிட்டானுங்க. கழட்டிட்டு இப்படி நடந்து அங்கேயும் இங்கேயுமா போகிறானுங்க. ஒரு இடத்துல பார்த்தா ஒரு சைன் போர்டு, இங்கு கரடிகள் ஜாக்கிரதை, கவனம் தேவை அப்படின்னு சொன்ன. ஐயோன்ட்டு என்ன பண்ணா, உடனே ஒருத்தன் கையில் காலில் சாக்ஸை போட்டு ஷூவை போட்டான். இவன் கேட்டான், என்ன நீ கரடி வந்துருச்சுன்னா கரடியை விட நீ ஃபாஸ்ட்டாக ஓடிடலான்றதுக்காக ஷூவை போடுறியான்னு கேட்டான். அது இல்லை, உன்னை விட ஃபாஸ்ட்டாக ஓடணுங்கிறதுக்காக ஷூ போட்டேன். அவன் கரடி வந்துருச்சுன்னா நான் தப்பி, நீ உன்னை விட வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் எப்படி ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள்னா பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து கொண்டே தான் ஓட்டம் இருக்கிறது. அவரை விட நாம் முந்தி இருக்கிறோமா, இவரை விட நாம் வாழ்க்கையில் வெற்றி அடைந்திருக்கோமா, பக்கத்து வீட்டு பையனை விட நம்ம பையன் அதிகமாக படிச்சிருக்கிறானா, மார்க் வாங்கியிருக்கிறானா, ஏன் அவனை தொந்தரவு பண்ணுறீங்க? படின்னு சொன்னதோடு நிறுத்திடுங்க. அவன் அடுத்த வீட்டு பையனை விட ஒரு மார்க்கு கூட வாங்கினாதான் வெற்றின்னு ஏன் அவனுக்கு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறீங்கிற? அதெல்லாம் பண்ணாதீங்க. நல்லா படித்தா ஒரு பெரிய மார்க்கு மதிப்பெண்கள் வாங்கி ஒரு பையன் வந்ததுனால தான் அவன் வந்து பெரிய சக்ஸஸ். நான் இன்ஜினியரிங் காலேஜ் சேருகிற பொழுது எனக்கு ஆர்இசியில் கிடச்சி, ரீஜனல் இன்ஜினியரிங் காலேஜ், இப்போ அதுக்கு NITன்னு பேர், நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு, பிராந்திய பொறியியல் கல்லூரின்னு. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 7 இன்ஜினியரிங் காலேஜ் தான் அந்த காலத்துல நாங்கள் படிக்கிற பொழுது. இப்போ 70 இன்ஜினியரிங் காலேஜ் வந்துருச்சு. அப்போ சீட்டே மொத்தம் 7000 சீட்டு மொத்த தமிழகத்துக்கே. அதில் பிராந்திய பொறியியல் கல்லூரி என்று சொல்லக்கூடிய ரீஜனல் இன்ஜினியரிங் காலேஜில் 200 சீட்டு. அதில் 100 சீட்டு அவுட் ஆஃப் ஸ்டேட்டு, 100 சீட்டு தமிழ்நாடுக்கு. இந்த 100 சீட்டு வாங்கிறதுக்கு வட கிடைக்கும். அதில் எனக்கு கூடவே என் ரூம்மேட்டாக ஒரு பையன் வந்திருந்தான். அவன் தான் வந்து ஸ்டேட் ஃபஸ்ட்டு, SSLCயில் ஸ்டேட் ஃபஸ்ட்டு. அந்த பையன் எங்கூட. என்ன ஆச்சரியம் பார்த்தீங்கன்னா, வருஷம் அரியர்ஸ் வாங்கினதில் அவன் தான் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஏன் ஷைன் பண்ணலன்னு புரியல, காரணமே தெரிய மாட்டேங்குது. அதனால குழந்தைங்களை வந்து அவங்களுடைய அகடமிக் பர்ஃபார்மன்ஸை வச்சு அவங்களுடைய திறமையை நாம் மதிப்பிடுறத போல ஒரு மடத்தனம் உலகத்திலேயே கிடையாது. அகடமிக் பர்ஃபார்மன்ஸ் இஸ் என்டையர்லி டிஃபரெண்ட்டு. ஒரு பையன் அதிகமாக மார்க் வாங்கினா அவன் ரொம்ப புத்திசாலின்னு நினைக்கிறோம் இல்லையா, அது தப்பு. அது வேற விஷயம். அவனுடைய இன்டெலிஜென்ஸ் வேற ஸ்கேல். அதை அளக்கிறதுக்கெல்லாம் நம்மகிட்ட பேராமீட்டர்ஸே சரியா இல்லை. சரி, சாரே இப்படி சொல்லிட்டாரு, நாளையிலேருந்து படிப்பை எடுத்து புத்தகத்தை ஓரம் கட்டிடுவோன்னு தயவுசெய்து நினச்சிடாதீங்க. அது அப்படி அல்ல. அதாவது நாம் வந்து அதுபோலத்தான் இந்த நாம் அந்த திறமை அதெல்லாம் ஒரு பக்கம். ஆனாலும் கூட ஒரு வாழ்க்கையில் எப்போ வெற்றி அடைகிறார் என்று சொன்னால், யார் ஒருவர் வெற்றி அடைந்தவர் என்று சொன்னால், யார் ஒருவருக்கு தன்னுடைய முதுமை காலத்தில் எந்த விதமான மனசஞ்சலமும் இல்லாமல், எந்த விதமான கவலையும் இல்லாமல், துன்பமும் இல்லாமல் வாழ்கிறார்களோ அவர்கள்தான் வெற்றி அடைந்தவர்களாக கருதப்படுவார்கள். முதுமை காலத்தில் எனக்கு ஒரு கவலையும் இல்லைங்க ஐயா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இல்லைங்க. அந்த கவலை இந்த கவலைன்னு 70 வயசு 75 வயசுலேயே சொன்னால் என்ன பிரயோஜனம்? அப்போ 70 வயசு 75 வயசு வரைக்கும் என்ன வெற்றி அடைந்து என்ன பயனு? எனக்கு என்ன என் கவலை இருக்குது? எனக்கு 12 திருமுறை இருக்குது, என்னுடைய 4 இருக்கிறாங்க, எனக்கு என்னுடைய சித்தாந்த ஆசிரியர்கள் இருக்கிறாங்க, நினச்சா கோயிலுக்கு போவேன், 2 திருவாசகம் பாடுவேன், பிரமாதமான வாழ்க்கையான்னு ஒருத்தர் சொன்னார்னா அவர் தான் சக்ஸஸ்ஃபுல் மேன் இன் ஹிஸ் லைஃப். அது சொல்றதுக்கான மனதை திட்பமாக நாம டெவலப் பண்ணி. புத்தர் கொள்கைகளை நடத்தினார் ஒருத்தர் மேலை நாட்டில். அதை வந்து ஆங்கிலத்தில் நடத்துவாங்க. அங்கே
இப்போ என்ன கூட கேட்டாங்க, சித்தாந்தம்லாம் நீங்கள் வந்து ஆங்கிலத்தில் நடத்தினா நல்லா இருக்குமேங்க ஐயா அப்படின்னு சொன்னேன். அங்கே வந்து அந்த புத்தருடைய கொள்கையை ஆங்கிலத்தில் நடத்தினார். அவர் ஆசையே துன்பத்திற்கு காரணம் அப்படின்னு தமிழில் சொன்னால் எடுக்குமா, அவர் ஆங்கிலத்தில் சொன்னால் தெரியா நல்லா ஒரு இம்ப்ரெசிவாக இருக்குமேன்னு நினச்சார். அதனால் அவர் சொன்னார், அந்த இளைஞர்களை பார்த்து சொன்னார், இஃப் யூ ஃபர்கெட் ஆஷா யூ வில் கெட் மோஷா அப்படின்னாரு. ஆசையை மறந்தா மோட்சம் வரும் தான் சொன்னார். அதில் ஒருத்தன் ஆஷாங்கிற பொண்ணு மேலே கொஞ்சம் விருப்பம் வச்சுருந்துருப்பான் போல இருக்கு. அவனுக்கு ஒரே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஆஷாவை நான் மறந்தா மோட்சம் கிடைக்குன்னாது பரவாயில்ல, எல்லாரையும் மறக்க சொல்றாரு அப்படின்னு அவன் டோட்டல் கன்ஃபியூஷன் ஆயிட்டான். ஆக இந்த அறிவு என்பது என்ன அப்படின்னா உள்ளுணர்வு, அன்பு, சிவத்திடம் நாம் காட்டுகிற அன்பு, இதை ஆசையை தாண்டி நிற்கிற நிலை. ஆசையை விடுன்னா யாரையும் கம்பல் பண்ணவே பண்ணாதீங்க. இதுக்கு ஆசைப்படாத, அதுக்கு ஆசைப்படாதல்ல, அதெல்லாம் வேணவே வேணாம். நீ சிவத்தின் மேலே அன்பு செலுத்து, சிவன்தான் உனக்கு நெருக்கம் என்று உணர், அவன் காட்டுகிற அன்பை தூய்த்துப்பார், அதைத்தான் சொல்லுகிறார். அதனால 3வது வரியில் சொல்லுகிறார், அம்மையோடு அத்தனும் யானும் உடனிருந்து அம்மையோடு அத்தனை யான் புரிந்தேனே. எனக்கு எங்க அப்பா அம்மா எனக்கு இந்த பிறவியில் எனக்கு செய்திருக்கிற நன்மைகளுக்கு காட்டிலும் பற்பல பிறவிகள் தோறும் எனக்கு நன்மைகளை செய்து வருகிற அம்மையும் அப்பனுமாக இருக்கிற இவனை நான் உணர்ந்து கொண்டேன். இவன் அல்லவா என்னுடைய தாயும் தந்தை. அங்கே போய் நின்னா நமக்கு அந்த ஃபீல் வரணும். சாமிகிட்ட போய் இவல்லவா எனக்கு காலங்காலமாக என்னுடைய உறவு கொண்டு இருக்கிறவன், தொடர்ந்து நின்ற தாயானைனாரு அப்பர் சுவாமிகள். எனக்கு எப்பவும் தாய் இவன் தானே, எந்த பிறவிலையும் இவன் தான் கூடவே வந்திருக்கிறான், எனக்கு அறிவித்துக்கிட்டே வந்திருக்கிறான். இந்த பிறவியில் நான் அங்கே இங்கும் போயிடுவேணும்னு தெரிஞ்சு தக்க சமயம் பார்த்து, டேய் உனக்கு எனக்கு இருக்கிற உறவை நீ மறந்துட்டியே வாடா அப்படின்னு என்று கூப்பிட்டு என்னை பற்றிய தன்னை பற்றிய விவரங்களை எல்லாம் எனக்கு சொல்லி இப்பொழுது அவனை நான் சிந்திப்பதற்கு என்னை இழுத்து கொண்டு விட்டானே. அவன் விட்டுருந்தானா நான் எங்கே அவன் ஞாபகம் எனக்கு வந்திருக்கும். எனக்கு அவனுடைய நினைவை தந்தானே, அவன் பெயரை சொல்லுகின்ற பேற்றை தந்தானே, அவன் புகழை கேட்கக்கூடிய மிகப்பெரிய அற்புத நிலையை தந்தானே. இப்போ நான் வந்து பெரிய பக்தியில் முதிர்ந்து போய் அவனை அடைந்து விடுவேன்னு இப்போ நான் எனக்கு நம்பிக்கை இல்லை, அது பரவாயில்லை. ஆனால் சிவன் தான் என்னுடைய தாயும் தந்தையுமாக அம்மையப்பராக இருக்கிறவன் என்று தெரிந்து கொண்டேன் அல்லவா, அதுக்கே இந்த பிறவிக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும். அவ்வளோ எனக்கு அது தெரிஞ்சு போச்சு. முதல்ல அதுவே தெரியாம இல்லை, என்ன விஷயம்னு தெரிஞ்சு போச்சு. அந்த அந்த 100வது பாட்டில் இதைத்தான் சொல்லுகிறார் முக்கியமாக. அப்ப எனக்கு இவன் தான் அப்பா அம்மானு தெரிஞ்ச உடனே ஒரு குழந்தையானது தாயிடமும் தந்தையிடமும் சென்று எப்படி ஒட்டி கொள்ளுமோ அப்படி நான் போய் ஒட்டிக்கிட்டேன்னார். யானும் உடனிருந்து அம்மையோடு அத்தனும் யானும் உடனிருந்து உடன்கிருந்து அம்மையோடு அத்தனை யான் புரிந்தேனே. அன்பு புரிந்தேன். ஏன் அந்த அன்பு எப்படிப்பட்ட அயரா அன்பு? காணும் கண்ணுக்கு காட்டும் முழம்போல் காண உள்ளத்தை கண்டு காட்டலின் அயரா அன்பில் அரண்கடல் செல்லுவேனர். அயரா அன்பா. அது மெய்கண்டார் சொல்றார், அந்த அன்புக்கு பேர் என்ன? அயரா அன்பு. அயரா அன்புனா என்ன அர்த்தம்னா மறவாமையாகிய அன்பு, மறக்காத அன்பு. அவன் பேரில் இருக்கக்கூடிய மறக்காத அன்பு. என்ன மறக்காம இருக்கிறேன்? என்ன மறக்காம இருக்கு? என்ன மறக்கலைன்னா அவன்தான் ஒவ்வொரு பிறவியிலேயும் எனக்கு தாயும் தந்தையுமாக இருந்து என்னை கைப்பிடித்து அழைத்து வருகிற உறவு என்பதை மறவாமல் இருக்கிற அன்பு. அதுதான் மறவாமையாகிய அன்பு. காணும் கண்ணுக்கு காட்டும் உடம்போல் காண உள்ளத்தை கண்டு காட்டலின். இன்னைய அவன் அவன் காட்டுறது மட்டும் இல்லையா, உடனிருந்து தானும் அறிகின்றான். நான் பார்க்கும்போது அவனும் சேர்ந்து பார்க்கிறான், நான் கேட்கும்போது அவனும் உடனிருந்து கேட்கிறான். ஏன் என்று சொன்னால் அவன் உடனிருந்து கேட்கலன்னா இதுக்கு கேட்காதே. அப்ப அறிதல் என்று ஒன்று, ஈசன் உயிரோடு ஆன்மாவோடு இருந்து தானும் அறிந்து உயிருக்கும் அறிவிக்கிறான். அப்படி அறிந்தால் தான் முடியும். இப்போ குழந்தை கையில் பல்பத்தை கொடுத்து இந்த குழந்தைய ஆனா எழுத
இந்த குழந்தை இப்படி எழுதுது, ஆ அப்படின்னு எழுதுது. இந்த குழந்தை கையை யார் பிடிச்சிருக்கிறா? அம்மா பிடிச்சிருக்கிறாங்க. இந்த குழந்தை எழுதுது. இப்போ யார் எழுதுனது? அதுலேயே குழப்பமா இல்லை? எழுதுறது யாருன்னு கேட்டேன். குழந்தை தான் எழுதுச்சு. அம்மா எதுக்கு எழுதணும்? குழந்தை எழுதணுமேனு அம்மா கூட எழுதுனா. எழுதுனது யாரு? குழந்தை. இந்த குழந்தை என்ன நினைக்கும்? தானா போட்டு சிறு வயசில் உங்களுக்கு ஒரு சின்ன செய்தி சொன்னா என்னன்னு தெரியல. முன்னால சாரி ஃபார் ரிப்பீட்டன்ஸ் இருந்தால் எக்ஸ்கியூஸ் மீ. அதாவது என்னுடைய பையன் சின்னவன் இருக்கிறான். அவன் என்ன பண்ணுவான், நான் ஸ்கூட்டர் எடுத்தால் பின்னால் தான் உட்காருவேன்பான். பின்னால் உட்காரத்துக்கு ஏற்கனவே என் பெரிய பையன் அங்கே போய் உட்காந்துருவான். சின்னவனும் அங்கே உட்காந்தா ஒரே நெரிசலாக இருக்கும், ஓட்ட முடியாது. அதனால அவனை என்ன பண்ணுவேன், தாஜா பண்ணி, டேய் முன்னால் நின்றுக்கடா அப்படிமா. பாப்பா அப்படிமா. இல்லைடா முன்னால் நின்று நீ இப்படி பிடிச்சிக்கிட்டேன்னா பார்க்குறவங்களாம் நீ தான் வண்டியை ஓட்டுறேன்னு நினைப்பாங்கடா. இந்த ஐடியா அவனுக்கு ரொம்ப பிடிச்சிது. நிஜமாவாண்ணா? நிஜமாடா, நீ முன்னால் நின்று அப்படி பிடிச்சிக்கிட்டேன்னா நான் பின்னால் உட்காந்துருந்தா கூட பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க, இந்த சின்ன பையன் வண்டி ஓட்டுறானே அப்படின்னு உன்னை பெருமையாக நினைப்பாங்க. சரி அப்போனா நிற்கிறேன்ட்டான். சரிண்ணா உடனே நிற்க வச்சு வண்டி ஓட்டினேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க, முழுமையாக நம்புனா தான் வண்டி ஓட்டுறதா எல்லாரும் நினச்சிட்டு இருக்கிறாங்கன்ட்டு. இதை நிரூபிக்கிறதுக்காக அப்பப்போ ஹார்ன் வேற அடிப்பான். அப்படி ஹார்ன் அடிச்சுட்டு அப்படியே பெருமையாக பார்ப்பான் எல்லாரையும் அப்படின்ட்டு. அப்போ பார்த்துட்டு சொல்லுவான், அப்பா எல்லாரும் என்னையே பார்க்குறாங்கப்பா அப்படி. ஆமாம் நீ ஓட்டலாம் பார்க்கத்தானே செய்வாங்க. இதே கதை நாம் சிரிக்கிறோம் இல்லை, இந்த கதை தான் இப்போ நாம் வாழ்க்கையை ஓட்டுறதா நினச்சிக்கிட்டு ரொம்ப ஜாலியாக ஆக நாம் போல் வாழ்க்கையை நடத்த முடிவாங்கிறோம். ஓட்டுற ஆள் உள்ளார இருக்கிறான், அவன் தான் நம்மளை ஓட்டுறான். ஆனால் கொஞ்சம் கூட அவரை பற்றி கவலைப்படாமல் நானே ஓட்டிக்கிட்டு இருக்கிறதா தான் நாம் இந்த குழந்தை ஏமாறுற மாதிரி நாமளும் ஏமாந்துட்டு இருக்கோம். அதாவது தாயினுடைய கை அதுக்கு ஏற்கனவே ஆனால் தெரியும், அது எழுதி பார்த்து தெரிஞ்சிக்க வேண்டியதில்லை. ஆனால் இது எழுதணுங்கிறதுக்காக கூட எழுதுது. அப்படித்தான் உயிர்கள் செயல்படுவதற்கான அடிப்படை ஆதாரமாக விளங்குகிறவன் அவன். இதை நான் உணர்ந்த உடனே எல்லாத்தையும் இப்படி தள்ளி வச்ச. இப்ப என்கிட்ட உலகம் இல்லை. அம்மையும் அத்தனும் யானும் உடன் இருந்து, எங்களை கூட யாருமே கிடையாது. இப்ப யாரா இருக்கா? நாங்க 3 பேர் தான். அம்மை, அத்தன், நான் 3 பேர் இருந்து கொண்டு இப்ப என்ன செய்துகிட்டு இருந்தேன், வேற ஒண்ணுமே செய்யல. யான் புரிந்தேனே. புரிதல் என்று சொன்னால் அன்பு காட்டுதல்னு அர்த்தம், அன்பு செய்தல்னு அர்த்தம். புரிதல் தான். யான் புரிந்தேனே. இப்ப எனக்கு வேற வேலையே கிடையாது. சிவத்தின் மேலையும் சிவசக்தியின் மேலையும் அம்மையப்பராக இருக்கிற அவர்களுக்கு அன்பு காட்டுவதுதான் என்னுடைய வேலையாக இருந்தது. எனவே அதுதான் ஆதாரம், அதுதான் ஆதேயம் என்று உணர்ந்ததினாலே அவர்கள் மீது அந்த அன்பை காட்டுவதிலே இப்பொழுது நான் முனைப்பாக இருந்தேன் என்று சொல்லுகிறார். இதே ரொம்ப அந்த நிறைவாக அவர் வச்சிருக்கிறதுல ரொம்ப அற்புதமான ஒரு நிறையாக வைத்தார். அதுக்கு என்ன உட்குறிப்புன்னு கேட்டால், இந்த கடைசி பாட்டில் சூட்சும பஞ்சாட்சரத்தை எடுத்து சொல்லியிருக்கார். இப்போ இவ்வளோ தூரம் சொன்னது சூட்சும பஞ்சாட்சரம்னு நமக்கு தெரியுமா? அந்த சூட்சும பஞ்சாட்சரம் நிலைக்குமாறு இந்த பாட்டில் சொல்லியிருக்கார். பஞ்சாட்சரம் உங்களுக்கு தெரியும், நமசிவாய 5 எழுத்து, இது தூள் 5 எழுத்து. சிவாய நம இது சூட்சம 5 எழுத்து அல்லது நுண்ண 5 எழுத்து. நமசிவாயன்னு நாம் எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் எத்தனை தடவை வேணாலும் எப்படி வேணாலும் சொல்லலாம். அதுக்கு ஒன்றும் லைசன்ஸே கிடையாது. தூங்கி எழுந்திரிச்சா சொல்லலாம், சாப்பிட்டுக்கிட்டே சொல்லலாம், எப்போ வேணாலும் சொல்லலாம். அதுக்கு ஒன்றும் வரமுறை கிடையாது. ஆனால் சிவாய நமன்னு ஒரு மந்திரம் இருக்கு. அது நுண்ண 5 எழுத்து. அது மந்தமா சொல்லணும். மந்தமானா நம்முடைய நாவிலே உச்சரிக்கணும், நம்முடைய காதுக்கு கேட்கணுமே தவிர மற்றவருக்கு கேட்கக்கூடாது. அது உபதேசம் பெற்று சொல்லப்பட வேண்டிய மந்திரம். நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க அப்படின்னு பாடினாரு. நமச்சிவாய வாழ்கன்னு ஓப்பனாக பாடினாரு. ஆனால் கடைசியில் அங்கே சொல்லுகிறவர் சொல்ற
நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம எனப் பெற்றேன். சிவாய நம என பெற்றேன். பெறுவது அப்போ ஒருத்தர் தருவது இருக்கணும். இந்த மந்திரத்தை ஒருத்தர் தருவார். சிவாய நம எப்படி உச்சரிக்கணும்னு அவர் காட்டுவார். சிவய நம, சிவாய நம, சிவயா நம, சிவய நாம, இப்படிலாம் கூட ஒலிகள் வேறுபடும். அவங்க எப்படி உபதேசம் செய்வார் அந்த குருங்கிறது தெரியாது. அஞ்செழுத்தினுடைய ஒலி எப்படி சொல்ல வேண்டும் என்று அவர் தீர்மானிப்பார். தீர்மானித்து சொல்லுவார். உயிரின் பக்குவத்தை அறிந்து சொல்லுவார். பக்குவம் தெரிஞ்சிடும், பேசும்போதே தெரிஞ்சிடும். அந்த பக்குவம் தெரிந்து இந்த குரு இது இவ்வளோ தூரம் தான் தாங்கும், இவ்வளோ தூரம் தான் அது ஏற்கும். நமசிவாயம் சொல்லுவார். சில பேருக்கு நமசிவாயத்தையுமே சூட்சமாக சொல்லக்கூடிய நிலை. ஆனால் பொதுவாக இந்த அஞ்செழுத்து உபதேசம் செய்கிற பொழுது சிவாய நம்ம சொல்லும். பக்குவம் தெரிஞ்சு தான் உபதேசம் செய்யணும். எவ்வளோ இது சுமக்க முடியும் தெரிஞ்சு தான் வெயிட்டை ஏற்றணும். அதுபோல இந்த சிவாய நமங்கிற மந்திரத்தை சொல்லுவோம். சிவாய நம மந்திரத்தை சொல்லுகிற பொழுது நல்லா கவனிக்கணும். சிகாரம் பேரு, வகாரம் பெருவிப்பது, யகாரம் பெறுவது. சிகாரம் பேரு, வகாரம் பெருவிப்பது, யகாரம் பெறுவது. அவர் கூட ரெண்டு என்னவோ போனஸாக ஒட்டிக்கிட்டு இருக்க. நகாரம் மகாரம் ரெண்டும் தடை செய்வது. இந்த ரெண்டும் தடைகள். அப்போ என்ன ஆகுது? இந்த நகாரம் மகாரம் என்று சொல்லக்கூடிய இந்த இரண்டையும் எது என்று உணர்ந்து அது இரண்டையும் நீக்கிய பிறகு என்ன நீக்கிது? சிவய. இதுதான் அதிநுண்ணைந்தெழுத்துன்னு பேர். அப்போ நகாரம் மகாரம் போயிடுச்சு. நகாரம் மகாரம் போனவுடனே அது என்ன நினைக்குது? ஓ, இதுதான் உறவு, இதெல்லாம் உறவு இல்லையே, இது என்னுடைய கடமை, இறைவன் இந்த பிறப்பிலே எனக்கு தந்திருக்கிற கடமைகள் என்று உணர்ந்த உடனேயே அப்படியே அது யகாரம் சிகாரத்தோடையும் வகாரத்தோடையும் அப்படியே திரும்பியுது. அம்மையும் அத்தனும் யானும் உடன் இருந்து சிவைய, அதுதான் சிவைய. அம்மையும் அத்தனும் யானும் உடன் இருந்து, இது முழுக்க போயிடுச்சு. எது? நம்ம போயிடுச்சு. அம்மையும் அம்மையோடு அத்தனை யான் புரிந்தேனே, அம்மையோடு அத்தனை யான் அன்பு காட்டிக் கொண்டது. அப்ப இந்த சிவையங்கிற மந்திரம் தான் அதிநுண்ணைந்தெழுத்து. இந்த அதிநுண்ணைந்தெழுத்து அல்லது அதிசூட்சம மந்திரம். இந்த அதிசூட்சம மந்திரமாக எப்பொழுது சொல்லுவதற்கு தகுதி வருகிறது என்று சொன்னால், அவனே அம்மையப்பன் என்கிற உணர்வு வந்த பிறகு தகுதி வருகிறது. அயரா அன்பு செலுத்துவதற்குரிய அந்த நிலை வருகிற பொழுது இந்த தகுதி வருகிறது. அவனே என்னுடைய அம்மையும் அப்பனுமாக இருக்கிறான் என்று தெரிந்து கொண்டேன், அன்பு செலுத்தினேன், இப்பொழுது அவனோடு நான் சேர்ந்திருக்கிறேன்னு திருமந்திரத்தில் திருமூலர் சொல்லி இந்த ஆதார ஆதேயத்தை நிறைவு செய்கின்றார். ஆதாரங்கள் ஆதேயங்கள் என்று சொல்லுவதெல்லாம், ஆதாரம் என்று சொல்லுவது உடம்பினுடைய 6 நிலைகளாக இருப்பது. அந்த சூக்கம உடம்பாக இருக்கக்கூடிய அந்த உடம்பினுடைய தன்மையும், பெரியவங்களாம் என்ன செய்வாங்க, இந்த புற உடம்புல இருக்கக்கூடிய அந்த நோய்களை எல்லாம் அவர்கள் அக உடம்பை சரி செய்து தான் சரி செய்துவாங்க. இப்போ நாம் மருத்துவர்கிட்ட போய் நாம் சரி செய்து கொள்கிறோம், புற உடம்புக்குத்தான் மருந்து தந்துக்கிறோம். ஆனால் யோகியர் ஞானியர்கள் இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னார், அவர்கள் அந்த புரியட்ட காயமாக இருக்கக்கூடிய அக உடம்பிற்குத்தான் அதை சரி செய்யும். இப்போ கூட கண்டுபிடிச்சிருக்கலாம், டிஎன்ஏயை கரெக்ட் பண்ணால் எல்லா வியாதியும் கரெக்ட் பண்ணலாம் அப்படின்னு. இப்போ லேட்டஸ்ட்டு மெடிக்கல் என்னம்மா அப்படி தானே சொல்கிறாங்க. டிஎன்ஏல தான் எல்லா அந்த டிசீஸினுடைய இதுவும் இருக்குது, அதை சரி பண்ணாலே இந்த வியாதிகளை எல்லாம் சரி செய்து கொள்ளலாம் என்றெல்லாம் சொல்லுகிறார். ஆக இந்த ஆதாரங்கள் என்று சொல்லக்கூடிய இடங்களை 6 ஆதாரங்கள், அதுதான் 6 படை வீடு. நாம் இப்போ முருக தத்துவத்தில் 6 படை வீடுகளாக சொல்லி 6 படை வீடுகள் 6 ஆதாரங்களாக சொல்லி முருகன் ஒவ்வொரு இடமா கூட்டிகிட்டு போகிறார். இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ட்ரபுள் ஷூட்டிங்னு ஒன்று வச்சுருப்பான் எலக்ட்ரானிக் மிஷினில் எல்லாம். ட்ரபுள் ஷூட்டிங் அப்படின்னு சொன்னால் எப்படி ஒரு ஃபால்ட்டி மிஷின் இருக்குது, இந்த ஃபால்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு
அப்படியே திறந்து உள்ள எங்கே இருக்கும் ஃபால்ட்டுன்னு இப்படியே பார்த்துட்டு இருந்தானா பீட்டிங் அரவுண்ட் த புஷ் மாதிரி என்றைக்குமே கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் அவன் என்ன பண்ணியிருப்பான், ஸ்டேஜ் வச்சுருப்பான். ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4. ஸ்டேஜ் 1 செக் பண்ணுவான் சரியாக இருக்கான்னு. ஸ்டேஜ் 1 சரியில்லை, ஓ ஸ்டேஜ் 1 சரியில்லை, முதல்ல இதில் என்ன இருக்குது ப்ராப்ளம் பாரு. அது சரி பண்ணுவான், கரெக்டாக எல்லா ஸ்டேஜும் சரியாயிடும். சில இதில் ஸ்டேஜ் 1 சரியாக இருக்கும், ஸ்டேஜ் 2 ப்ராப்ளமாக இருக்கும். அப்போ ஏன் இதில் இது ஸ்டேஜ் 2 எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க மாட்டான், ஸ்டேஜ் 2 பார்ப்பான். ஸ்டேஜ் 2 கூட வோல்டேஜ்லாம் செக் பண்ணுவான். இது உலக இயற்கை. இதுதான் நம்ம உடம்புலையும் செய்து கொள்கிறாரு. 6 ஆதாரம் 6 ஸ்டேஜ். ஏதாவது உடம்புல ப்ராப்ளம்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய முதல் ஆதாரத்தில் இருக்கக்கூடிய அந்த வோல்டேஜ் லெவல் பார்க்குற மாதிரி ஆற்றல் லெவல் சரியாக இருக்கான்னு பார்ப்பாங்க. யோகியர்கள் மருத்துவம் செய்கிற முறை அது பார்த்த உடனே அதுலேயே ப்ராப்ளம் இருக்குன்னா, ஓஹோ இதில் ப்ராப்ளம் இருக்குன்னா டோட்டல் பாடியில் ப்ராப்ளம், இதை முதல்ல சரி செய்வோம்னு அதில் குவிகின்ற நரம்புகளில் இருக்கக்கூடிய தன்மைகளை ஆய்ந்து சரி செய்கிறது. நம்ம உடம்பை சர்வீஸ் பண்ணுறதுக்கு 6 பாயிண்ட் கரெக்டாக 6 ஸ்டேஜாக வச்சுருக்கிறான் கடவுள். என்ன பெரிய இன்ஜினியர் இல்லையா அவர் சாமி, அவ்வளோ பெரிய அந்த அற்புதத்தை செய்திருக்கிறார். மீண்டும் மீண்டும் இறைவனுடைய பெருமையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஒருத்தருடைய பெருமையை நாம் எப்போ தெரிஞ்சுக்கலாம்னா, அவர் நமக்கு என்ன பொருள் கொடுத்துருக்கிறாருங்கிறத வச்சு அவருடைய பெருமையை நாம் தெரிஞ்சுக்கலாம் இல்லையா. நம்ம கொடுத்துருக்கிற பொருளின் மதிப்பை வச்சு கொடுத்தவருடைய பெருமையை தெரிந்து கொள்ளலாம். இந்த உடம்பினுடைய மதிப்பை நாம் அறிந்தால்தான் சிவத்தினுடைய மதிப்பு நமக்கு உண்மையாகவே புரியும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட உடம்பை தந்திருக்கிறானே இவன் என்று நாம் அவன் மேல் அன்பு செலுத்த ஆரம்பிப்போம். அதைத்தான் அயரா அன்பு என்றார். நம்முடைய சைவ சித்தாந்த தத்துவங்களை எல்லாம் நாம் அடிப்படையாக தெரிந்து கொள்ள வேண்டும். அது உலகளாவிய நிலையில் மிகப்பெரிய சொத்தாக நமக்கு இருக்கிறது. எல்லாரும் கடவுளை பற்றி பல்வேறு விஷயங்கள் சொன்னாலும் கூட நாம் சொல்லுகிற தத்துவங்களெல்லாம் கேட்டு மூக்கு மேலே வரல வைக்கிறாங்க. மேலை நாடுகள் எல்லாம் இந்த சைவ சித்தாந்தம் கேட்கிற பொழுது அவர்களுக்கு மெய் சிலிர்த்து போகிறது. அடியான் கூட இப்போ சமீபத்தில் சுவிட்சர்லாந்து போயிருந்தேன். அங்கே ஷெயின் கேலன்கிற இடத்துல தான் அந்த மாநாடு நடந்தது. அங்கே நம்முடைய தத்துவங்களை பற்றி சைவ சித்தாந்த கருத்துக்களை சொல்லுகிற பொழுது அப்படியே கண்களில் கண்ணீர் சோர கேட்கிறார். இவ்வளோ பெரிய சொத்தா நம்முடைய சொத்து என்று. எனவே சித்தாந்தத்தை அடிப்படையாக நம்மெல்லாம் ரொம்ப கொடுத்து வச்சவங்க, தமிழ்நாட்டில் இருக்கிறவங்கெல்லாம் அவங்கள மாதிரி கொடுத்து. இங்கே கோயில் இருக்குது, இங்கே அடியார்கள் இருக்கிறார்கள். நினைத்தவனே எத்தனையோ அடியார்களை தரிசனம் பண்ணக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது. பெருமானை சென்று தரிசிக்க திருக்கோயில்கள் இருக்குது. வேறு எங்கே இருக்குது இது சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம நாடு தான் மிகச்சிறந்த நாடு மட்டுமல்ல, அதிர்ஷ்டம் செய்தவர்கள் மட்டும்தான் இந்த நாட்டிலே வந்து பிறப்பார்கள் என்பது 100க்கு 100 உண்மை. பேருடையவர்கள் தான் தமிழ்நாட்டில் வந்து பிறப்பார்கள். ரொம்ப பேருடையவர்கள் சிவனை பற்றி தெரிந்து கொள்வார்கள். ரொம்ப ரொம்ப பேருடையவர்கள் திருமுறைகளை பற்றி தெரிந்து கொள்வார். ரொம்ப 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 பேருடையவர்கள் கமல விநாயகர் சத்சங்கம் நடத்துகிற திருமந்திர மாநாட்டில் வந்து கலந்து கொள்வார்கள். இந்த சொற்பொழிவில் வந்து கலந்து கொள்கிறவர்களாம் அவ்வளோ பாக்கியம். எவ்வளோ அற்புதமான ஒரு ஏற்பாடு. கடந்த 7-8 வருடங்களாக புரசை திருநெறி கழகமும் கமல விநாயகர் சத்சங்கமும் மிகப்பெரிய ஒரு வேள்வியாக இது. ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க எல்லா இடங்களையும் கேட்குறவங்க. என்ன சார் 8 வருஷமாக திருமந்திரம் சொல்கிறீங்களா, 7 வருஷமாக சொல்கிறீங்களா? ஆமாங்க சொல்கிறேன். அது சொல்கிறதுக்கு என்ன சார் இருக்குது அப்படின்னு கேட்டார். கேட்டவர் பெரிய சொற்பொழிவாளர். அப்படின்னா பார்த்து கொள்ளுங்கள். அது அவ்வளவு அற்புதமான ஒரு வேள்வியை இந்த மண்டபத்திலே நமக்கு நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் எல்லாம் கொடுத்து வைத்தவர்கள். திரு ஆதிரை திருமுறை அறக்கட்டளை மிகச்சிறப்பாக ஒரு 6-7 வருடங்களாக இந்த சைவ சித்தாந்த வகுப்பை நடத்தி வருகிறது. அதில் அடியேனும் ஒரு ஆசிரியராக இருக்கிறேன். வருகிற ஆகஸ்ட் மாதத்திலிருந்து மாணவர்களை சேர்த்து சைவ சித்தாந்த அடிப்படை 1 வருஷம்னு நினைக்கிறேன் அந்த கோர்ஸு. இப்போ இந்த தடவை 2வது ஞாயிற்றுக்கிழமை காலையில் 10லிருந்து மாலை 4:30 மணி வரைக்கும் ஒரே ஒரு ஞாயிற்றுக்கிழமை மாதத்தில் ஒதுக்கலாமே. நீங்கள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒதுக்கலாம் மாதத்தில். அந்த ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி நீங்கள் இந்த வகுப்பில் வந்தீங்கன்னா சைவ சித்தாந்தம் பற்றி தெரிந்து கொள்ளலாம். அந்த திரு ஆதிரை திருமுறை அறக்கட்டளை நீங்கள் அதில் சேர்ந்து கொண்டால் எளிய முறையில் சைவ சித்தாந்தத்தை காலையில் ஒரு வகுப்பு எடுப்பார், மதியம் ஒருத்தர் வகுப்பு எடுப்பார். அம்மையார் அவங்க நாகபூஷணம் என்கிற அம்மையார் அதை நடத்துகிறார்கள். அவர்கள் இங்கே இந்த அழைப்புதல் இருக்கா கொடுக்கறதுக்கு? இருக்கா அழைப்புதல்? அங்கே இருக்கான். இங்கே
வேணுங்கிறவங்க சரவணன் அவர்களை தொடர்பு கொள்ளலாம், அங்கே இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் என்று சொல்லி இந்த அளவில் இன்றைய தினம் இந்த திருமந்திரத்தில் ஆதார ஆதாயத்தில் 100வது பாடலாக இருக்குது. நம்ம எல்லா பாட்டையும் பார்க்கல, ஒரு செலக்டிவாக தான் பார்த்தோம். இது எதுக்காக அப்படின்னு சொன்னால் மித்த பாடல்களெல்லாம் நீங்கள் வீட்டில் போய் படிப்பீங்கன்னு ஒரு நம்பிக்கையில். என்ன எப்படி பார்க்குறீங்க? என்ன இவ்வளோ நம்பிக்கையா எங்கள் பேரில் உங்களுக்கு? நாங்கள் சிவன் மேலே வச்ச நம்பிக்கையை விட அல்லவா நீங்கள் எங்கள் மேலே அதிக நம்பிக்கை வைத்திருக்கிறீர்கள் அப்படின்னு பார்க்குறது. இந்த பாடல்களையாவது நீங்கள் போய் இப்போ நம்ம சிந்தித்த பாடலை நீங்கள் திரும்பவும் சிந்திக்கணும். அது ஒரு தடவைக்கு 2 தடவை 3 தடவை சிந்திக்கிற பொழுது சிந்தையிலே ஏறும் என்று சொல்லி நீங்கள் எல்லா விதமான வளமும் நலமும் பெற்று உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகள் சஞ்சலங்கள் எல்லாத்தையும் சாமிகிட்ட கொண்டு வந்து கொடுத்துருங்க, தூக்கி போட்டுருங்க அவர்கிட்ட. நீ தான் பார்த்துக்கணுன்ட்டு. நான் உன் பேரை சொல்லுவேன், 5 எழுத்து சொல்லுவேன், நீ எப்படி காட்டுறியோ அப்படி போயிட்டே இருப்பேன். இந்த மேட்டரெல்லாம் நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு தள்ளி விடுங்க. 5 எழுத்து தான் நமக்கு கவசம். எனவே நாம் அவரை சார்ந்து இருக்கிறோம், அவர் யாரையும் சாராதவர். அதனால் நிச்சயமாக நமக்கு அற்புதமான சார்பு நமக்கு கிடைக்கும், அவருடைய அருள் நமக்கு கிடைக்கும். அதற்காக நாம் அவருடைய 5 எழுத்தை 5 முறை இப்பொழுது சொல்லுவோம். நான் சொல்லுவேன், அன்பர்கள் தொடர்ந்து சொல்ல வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக் கொள்கிறேன். ஓ நமச்சிவாய, ஓ நமச்சிவாய, ஓ நமச்சிவாய, ஓ நமச்சிவாய, ஓ நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். இந்த அற்புதமான ஞான வேள்வியிலே கலந்து கொண்ட உங்கள் அத்தனை பேருக்கும் எல்லா விதமான வளமும் நலமும் கிட்டும் என்று சொல்லி திருமூலருடைய குருவருளும் சிவபெருமானுடைய திருவருளும் உங்களுக்கு நிறைந்து விளங்கும் என்று சொல்லி இந்த அளவில் நிறைவு செய்து மீண்டும் நாம் இங்கே சந்திப்போம், தொடர்ந்து திருமந்திரம் சிந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி.